ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनेयशलाकय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं तथा स्वावदन्तिहं। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुदे देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुम्भस्य कृपसिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। सर्वं कृष्णार्पणमस्तु सर्वं कृष्णार्पणं सर्वं कृष्णार्पणं। हरे कृष्णा डिवोटीज हरे कृष्णा। இன்னைக்கு நம்ம 12th சாப்டர் பார்க்க போறோம். பக்தி தொண்டு. பக்தி தொண்டு பண்றதுல என்னென்ன வகைகள் இருக்குது, அதுல என்னென்ன ஸ்டெப்பா நம்ம முன்னேறி பகவானை எந்த அளவுக்கு நம்மளால நெருங்கி போக முடியும், அப்புறம் எப்படி நம்மளுடைய குணநலங்களை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பகவானுக்கு பிரியமானவர்கள் ஆக முடியும். இது எல்லாத்தையும் பத்தி பகவான் இதுல சொல்ல போறாங்க. ரொம்ப சின்ன சாப்டர் தான் இது, 20 ஸ்லோகா சொல்லதுதான். அது ரொம்ப கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன்னா பகவான் என்னென்ன குணநலன்கள் நமக்கு தேவை, பக்தி செலுத்தணும் அப்படின்னா ஒரு பக்தன் ஆகணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு நம்ம என்ன முயற்சியெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த பக்தன் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம உயரலாம். அப்படி நம்ம அதுல இருந்து சில குவாலிட்டிஸை நம்ம டெவலப் பண்ணிக்கிறது மூலமா நம்ம எப்படி பகவானுக்கு பிரியமானவர்களா ஆகுவோம். ஓகேவா? இது எல்லாத்தையும் பகவான் என்லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போலாம். हरे कृष्णा. बालाजी प्रभु स्क्रीन करते करिएगा. यस माताजी. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு பார்க்க போற அத்தியாயம் பேர் என்ன அப்படின்னா பக்தி யோகம், அதாவது பக்தி தொண்டு அல்லது பக்தி சேவை. எப்படி நம்மளோட பக்தி சேவையை நம்ம செய்யணும்னு பகவான் அவங்களே அவங்களோட திருவாயால மலர்ந்திருக்கிறாங்க. அர்ஜுனன் முதல்ல ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, பகவானை நம்ம எப்படி நம்ம சேவிக்கணும், அருவமாவா அல்லது உருவமாவா? ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் பகவான் நிறைய தியான வகைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்னென்ன தியான முறைகள் செஞ்சு நம்ம பகவான் அடைய முடியுங்கிறத அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களோட ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க. அப்புறம் ஐஸ்வர்யங்களை காமிச்சாங்க. தென் எண்ட் ஆஃப் த லைஃப்ல நம்ம நம்மளோட பிரயாண காலத்துல நம்ம பகவானை நினைக்கிறது மூலமா பகவானை அடையலாம், பரத்தை அடைதல் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்ப அர்ஜுனனுக்கு இதெல்லாம் அவனால அதனால கன்ஃபியூஷன் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அதனால ஒரே ஒரு கேள்வி கேட்கறாங்க, நம்ம பகவான் மேல ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, பகவானோட ஏதோ ஒரு உறவு முறை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா உறவு முறைக்கு எது ஒத்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவமா அல்லது அருவமா, இந்த ஒரு கொஸ்டின் வரும். எது மூலமா நம்மளால இன்னும் நம்மளோட பக்தி பாதையில முன்னேறி போக முடியும் அப்படிங்கிற கேள்வி வரும். அதை அர்ஜுனன் கேக்குறாங்க. அது பக்குவமான ஒரு பக்தனானவன் எந்த வழியில போவாங்க அப்படிங்கறத பகவான் இந்த இடத்துல விளக்குவாங்க. மனப்பக்குவம் அப்படிங்கிறது மிக முக்கியம். ஹரே கிருஷ்ணா. இது நம்ம நேத்தி பார்த்த சாப்டர் 11, அதோட அத்தியாய சுருக்கம் இது. அதுல ஃபர்ஸ்ட் வேண்டுகோள் வச்சாங்க. அர்ஜுனன் உங்களுடைய விஸ்வரூப தரிசனம் நான் பார்க்கணும்னு ஆவலா இருக்கேன், எனக்கு நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த வேண்டுகோள் வச்சதுனால பகவான் என்ன செய்யறாங்க அப்படின்னா விஸ்வரூப தரிசனத்தை அவங்க காட்டுறாங்க. காமிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வியப்பா இருக்குது. அர்ஜுனனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு அற்புத நிலைக்கு அவங்க போயிடுறாங்க. நேத்தி சொன்னோம்ல நம்ம அவங்களோட ரசம் எப்படி, அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்னா சாக்கிய ரசம் தான். ரெண்டு பேருக்கும் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அர்ஜுனன். அந்த அவங்களோட விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன வந்துருது அப்படின்னா ஒரு ஆச்சரியம் வந்துருது, அற்புதம் அந்த ரசம் அப்படிங்கறது அந்த இடத்துல வெளிக்காட்ட முடிஞ்சது அவனால. அதுக்கப்புறமா அவங்கள பார்த்து அவங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் அற்புதமா வியந்து பாராட்டி எல்லாம் பண்ணிட்டு அவங்களோட வாய்க்குள்ள அவ்வளவு பேரும் வேகமா போறதெல்லாம் பார்த்துட்டு
அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு பயம் வருது. பயம் வந்தவன நீங்க யாரு அப்படின்னு அடுத்தது கொஸ்டின் வைக்கிறாங்க. அது அப்ப சொல்றாங்க, இது பௌதிகத்துக்காக இந்த இந்த இடத்துல நான் தற்காலிகமா நீ கேட்டதுனால நான் என்னுடைய இந்த ரூபத்தை உனக்கு காமிச்சிருக்கிறேன். இது பௌதிக சம்பந்தப்பட்டது. இது ஆக்சுவலா இது பகவானோட மூல ரூபம்ங்கிறது இது கிடையாது. பகவானோட மூல ரூபம் அவங்க ஏற்கனவே எடுத்திருக்கிற கிருஷ்ண ரூபம் தான். அதனால நீ இத பத்தி நீ யோசிக்க வேண்டாம். இந்த விஸ்வரூப தரிசனம் நீ இப்ப கேட்ட அப்படிங்கிறதுனால பகவான் அர்ஜுனனுக்கு காமிச்சாங்க. எகைன் அர்ஜுனன் பயந்ததுனாலயும் மற்ற மூலகத்துல இருக்க தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் அமைதி அமைதின்னு கதறி அவங்க எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, பிரார்த்தனைகள் செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஈவன் அர்ஜுனனுக்கே பயம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க உங்களை போய் நான் என்னன்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா ஒரு இடத்துல கூடி இருக்கும் போதோ, அல்லது சாப்பாடு அந்த இடத்துலயோ, அல்லது போர் பயிற்சி செய்யற இடத்துலயோ, இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல இன்னும் 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல எல்லாம் உங்களை நான் எப்படி கூப்பிட்டிருக்கேன் அப்படின்னா, சகா, அதாவது ஃப்ரெண்ட கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி மரியாதை குறைச்சுதான் ஏ கிருஷ்ணா அப்படின்னு நான் கூப்பிட்டுருக்கிறேன், பெயர் சொல்லி கூப்பிட்டுருக்கிறேன். அதாவது ஃப்ரெண்டை நம்ம எப்படி கூப்பிடுவோம், ஒருமையில தானே ஆயிடுச்சுக்கோம், அந்த மாதிரி நான் கூப்பிட்டுருக்கிறேன். ஆனா நீங்க இவ்வளவு சர்வ வல்லமை படைத்த பகவான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம நான் இந்த தவறை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் அந்த இடத்துல மன்னிப்பும் கேட்பாங்க. சரியா? அப்புறம் பிரார்த்தனைகள் வைக்கிறாங்க. அப்ப அதுக்கு பகவான் பதில் சொல்றாங்க, காலம் நான் தான் என்ன பண்ண போறேன், இங்க இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல கூடியிருக்கிற அத்தனை சேனை வீரர்கள் எல்லாரையும் நான் தான் அழிக்க போறேன். எக்ஸப்ட் கொஞ்சம் பாண்டவர்களை தவிர பாக்கி எல்லாரும் இந்த இடத்துல அழிய போறாங்க. அதனால நீ கருவியாக இருந்து செயல்படு. எல்லா விஷயமும் பிளான் எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அது எல்லாமே என்ன எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அர்ஜுனன் கிட்ட பகவான் காமிச்சிடுறாங்க. எடுத்து நீ இதை செஞ்சா மட்டும் போதும், நீ கருவியாக இருந்து செயல்படு அப்படின்னு அர்ஜுனனுக்கு அவங்க அறிவுரை சொல்லுவாங்க. கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அப்புறம் அர்ஜுனன் பயந்ததுனால அவங்க என்ன செய்யறாங்க, தன்னோட நாராயண ரூபத்தை காமிச்சு அப்புறம் தன்னுடைய மூல ரூபமான 2 கை கிருஷ்ண ரூபத்தை காமிக்கிறாங்க. இதோட நமக்கு இந்த அத்தியாயம் போன அத்தியாயம் இதோட நமக்கு க்ளோஸ் ஆச்சு. இதுக்கப்புறமா அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதுதான் 12ஆம் அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போறோம். அந்த 12ஆம் அத்தியாயம் எதை பத்தி விளக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றோம் அப்படின்னா, பக்தி தொண்டு தான் தலை சிறந்தது. பகவான் மேல நம்ம செலுத்தக்கூடியது பக்தி தொண்டு. அது ஒண்ணு இருந்ததுனாலே போதும், நம்மளால பகவான் ரொம்ப ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். கரத்தை அடையறதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, மண்மனாபவ பக்தோ, எப்போதும் என்ன பண்ணிருக்கிறாங்க, என்ன பத்தின சிந்தனையிலே நீ லயிச்சு, எப்போதும் என்னுடைய உணர்வுலயே நீ இருந்து எனக்கான தொண்டு நீ செஞ்ச அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த லைஃப் நீ என்கிட்ட வரலாம் அப்படின்னு பகவான் நிறைய வாட்டி அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்க. 9th சாப்டர்ல பார்த்துட்டோம், 7th சாப்டர்ல பார்த்துட்டோம், இனிமேல் வரப்போற 18th சாப்டர்ல நிறைய வாட்டி சொல்லுவாங்க. பகவான் கேரண்டி கொடுப்பாங்க. அடுத்தது பக்தி தொண்டின் ஏணிப்படிகள். பக்தி தொண்டுல என்னென்ன மாதிரியான தொண்டெல்லாம் நம்ம செய்ய முடியும், இதுல முன்னாடியே கொஞ்சம் லைட்டா நம்ம பார்த்திருக்கோம். நிஷ்காம கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நம்ம பௌதிக வாழ்க்கையில இருந்துகிட்டே நம்மளால செய்ய முடிஞ்ச செயல்களை செய்யறது மூலமாகவும், அந்த செயல்கள் மேல பற்றுதல் இல்லாம, செயல்களோட பலன்கள் மேலேயும் பற்றுதல் இல்லாம, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு எல்லாமே கிருஷ்ண கர்மமா செஞ்சோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா பக்தி தொண்டு. ஓகேவா? சோ நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம முன்னேற்றம் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா, மத்த எந்த ஒரு தொண்டை விட எது மூலமா நம்ம ஈஸியா ரீச் பண்ண முடியும் பகவான் அப்படின்னா பக்தி தொண்டு மூலமா ரீச் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது தெரியும். அது 12.8ல இருந்து 12 வரைக்கும் பகவான் சொல்லி கொடுத்துருக்காங்க. 13 to 20 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல் குவாலிட்டிஸ் தான், பக்தாரோட குவாலிட்டிஸ். கிருஷ்ணருக்கு பிரியமானவராக மாற்றும் குணங்கள், பகவானுக்கு பிடிச்சமானவங்களா. இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம அவங்கள நம்ம இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை செய்வோம். அவங்களுக்கு ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் பிடிச்சிருக்குதா, பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு விடுவோம். ஓகேவா? நம்ம வீட்டு குழந்தைக்கு. அப்புறம் எதுவுமே இன்னொருத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிப்போம், ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிப்போம். எல்லாத்தையுமே நம்மளோட வாழ்க்கை அந்த இதையே மாத்திப்போம். நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிப்போம். சாதாரண பௌதிக வாழ்க்கையில நம்ம கூட இருக்கக்கூடிய சக மனுஷரை இன்ஸ்பயர் பண்றதுக்கே நம்ம அந்த அளவுக்கு பண்ணும்போது, நோ கொஸ்டின் அபவுட் கிருஷ்ணா, பகவான் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு அந்த ஹையர் தாட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மளோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை லெவல்ல கொண்டு வந்துருப்போம். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம வளர்த்துக்கலாம். அப்படி வளர்த்துக்கிட்டோம், அந்த குணங்கள்லாம் நம்மள்ட்ட இருந்தது அப்படின்னா, கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க, நீ எனக்கு மிக பிரியமானவன் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணா அப்படின்னு இதுல அர்ஜுனனின் விசாரணை. இது 12.1ல இந்த ஒண்ணுதான் அர்ஜுனன் கேட்கிற கொஸ்டின். அர்ஜுனனின் விசாரணை, உருவ அல்லது அறிவு வழிபாடு எது ஒரு பகவானை அடைய உதவும், எது பக்குவமான ஒரு பக்தி அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா?
பக்குவமான பக்தி அப்படின்னா செய்யக்கூடிய நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம், அது செய்யறது மூலம் இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிபிளா நமக்கு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. இந்த பிளான் ஏலயும் போலாம், பிளான் பிலயும் போலாம். பட் நம்ம போடுற பிளான் எப்படி தெரியுமா இருக்கும்? பிளான் ஏ சொதப்புனுச்சுன்னா பிளான் பின்னு ஒண்ணு வச்சிருப்போம், அது அதை விட ஒரு மோசமா சொதப்போம். ஓகேவா? அப்படி இல்லை, 2 பிளான் இருக்கு அப்படின்னா எது எது வந்து நம்மளுக்கு நிச்சயமா 100% கேரண்டீடா நமக்கு அந்த ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதுல அர்ஜுனன் கேக்குறது என்னன்னா, உருவ வழிபாடு மூலமா பகவான் அடையிறது ஈஸியா, அருவ வழிபாடு மூலமா பகவான் அடையிறது ஈஸியா, எது பக்குவமடைந்த பக்தி நிலை அப்படின்னு அர்ஜுனன் கேட்பாங்க. அதுக்கு பகவான் சொல்லுவாங்க, உருவ அல்லது அருவ வழிபாடு ரெண்டுத்துல அருவ வழிபாடு கஷ்டம் செய்யலாம், ஆனா அது கஷ்டம். ஆனா உருவ வழிபாடு ரொம்ப ஈஸி பகவானை அடையறதுக்கு அப்படின்னு பகவான் சொல்லுவாங்க. கிருஷ்ண பக்தியின் மேன்மையே எதுல இருக்கு அப்படின்னா, கிருஷ்ண உணர்வோடு நம்ம செய்யக்கூடிய டிவோஷன் சர்வீஸ்ல தான் இருக்குது. அப்ப கிருஷ்ண உணர்வு இருக்குது, நம்ம செய்யக்கூடியது பக்தி தொண்டா இருக்குதுன்னா நிச்சயமா பக்தனோட மனசுல யாரு இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்ச்சா விக்கிரகம், பகவானோட அர்ச்சா விக்கிரகம் தான் இருக்கும். அப்ப பகவான் எதை வந்து என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னா, உருவ வழிபாடை தான் என்கரேஜ் பண்றாங்க. ஏன்னா அறிவு வழிபாடு என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் ஃபெயிலியர்ல கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தோன்றாத ஒரு விஷயத்த அப்படியே பார்த்துட்டே இருக்கணும்னா நமக்கு எவ்வளவு நாள் சலிப்பு வரும். ஓகேவா? உற்சாகம் பக்தி தோண்ட ஆரம்பிக்கும் போதே நமக்கு எடுத்த உடனே என்ன செய்வோம், பயங்கர உற்சாகமா இருப்போம். ஆஹா, நான் நாளையில இருந்து காலையில எந்திரிக்க போறேன், காலையில எழுந்து டெம்பிள்ல வந்து இது அங்க ஆரத்தி காட்டுவாங்க பார்ப்பேன், நானும் ஒரு துளசி மாடத்தை வாங்கி வாசல்ல வைப்பேன், அதுக்கு டெய்லி பூ போடுவேன், அதுக்கு டெய்லி சூடம் எல்லாம் காமிக்க போறேன், பூ வைக்க போறேன், எல்லாம் பண்ணுவோம். எத்தனை நாள் பண்ணுவோம் அப்படின்னு அது தொடர் பழக்கமா வச்சுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நாள் ஆக ஆக அதுல இருக்கிற அந்த உற்சாகம் குறைஞ்சுக்கிட்டே போனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் வந்து இதெல்லாம் நம்மளா செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சோ அந்த உற்சாகம் ஃபர்ஸ்ட் இருக்கும், போக போக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேஞ்சுக்கிட்டே தான் போகும். ஏன் அப்படின்னா அதை பத்தின முழு ஞானம் இல்லாம நம்ம அதை வேலையை செஞ்சோம்னா, சரியா? இத இந்த மாதிரி இப்ப டெம்பிள் வர்ஷிப்போ அல்லது நம்ம போய் ஜபம் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயமோ இதெல்லாம் என்ன அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்சு பகவான் ஆச்சாரியார் இவங்கெல்லாம் நமக்கு சொல்லி தர்ற ஒரு விஷயங்கள். அப்புறம் கோவில்ல போறோம் அப்படின்னா அங்க போய் நம்ம ஒரு உருவத்தை நம்ம பார்த்து விக்கிரகத்தை பார்த்து நம்ம மனசால வழிபடுறோம். வீட்டுக்கு வந்தோம்னாலும் நம்மளுடைய மனசுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா அந்த உருவம் பதிஞ்சிருக்கும். சோ அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த உற்சாகத்தை குறையாம நம்மளால பாத்துக்க முடியும். சரியா? மேல மேல அதை வளர்த்துக்க முடியும். அதுதான் உருவத்துக்கும் அருவத்துக்குமான வித்தியாசம். அது எப்ப வேணாலும் ஃபெயில் ஆகலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். சோ இதுதான் பக்குவமானது பகவான் பதில் சொல்லுவாங்க. அடுத்தது பக்தியின் முற்போக்கு நிலைகள், அது 12.8ல இருந்து 12 வரைக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா இப்ப நான் சொன்னதுதான், போன தடவை என்லிஸ்ட் பண்ணல, நிஷ்காம கர்மயோகமா, சகாம கர்மயோகமா, எதை நம்ம எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் விடணும். ஓகேவா? இதெல்லாம் செய்யறது மூலமா நம்மளால பக்தியில முன்னேறி போயிட்டே இருக்க முடியும்னு பகவான் வந்து இந்த இடத்துல வந்து ஹிண்ட் கொடுப்பாங்க. இது பகவான் கிருஷ்ணருக்கு பிடித்த குணங்கள், அது 13 to 20 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. மாதாஜி 12.1. Yes, Mataji. Om Shri Paramatmane Namaha. Adha Dvadashodhyayah Bhakti Yogaha. Arjuna Uvacha Evam Sadada Yuktaye Bhaktasvam Paryupasate Echapyaksharam Avyaktam Tesham Ke Yoga Vittamaha. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் வினவினான், மிகவும் பக்குவமானவர்களாக கருதப்படுபவர்கள் யார்? யார் வந்து ரொம்ப மெச்சூர்டு, யார் பக்குவமானவர்கள், யார் செய்யற வேலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அது வந்து அந்த ரிசல்ட் கேட்கிறாங்க. எப்போதும் உனது பக்தி தொண்டில் முறையாக ஈடுபட்டிருப்பவர்களா அல்லது தோன்றாத அருவ பிரம்மனை வழிபடுவரா? அருவ பிரம்மன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும், அந்த 3 காட் ரியலைசேஷன்ல 3 ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நிக்கிறவங்க யாரு அப்படின்னா பிரம்மஜோதி. அதுதான் பகவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதோட நம்ம போய் ஐக்கியமாயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் பகவான். அது யாரு அப்படின்னா இம்பெர்சனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பகவானுக்கு உருவம் இல்லை, அந்த பிரகாசமான ஜோதி தான், அதுதான் பகவான். அதுல போய் நம்ம மிக்ஸ்அப் பண்ணிக்க போறோம் நம்மளோட லைஃபோட எண்டுக்கு அப்புறம் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஓகேவா? அதுல அவங்களால எப்பவுமே அதே நினைப்புல சதா சர்வ காலமும் அது மேலேயே அவங்க லைஃபோட இருக்க முடியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதையும் தாண்டி பகவான் அவங்கள உருவம், அவங்களுக்கு விக்கிரகம் ரூபம்னு ஒண்ணு இருக்கு, சச்சிதானந்த விக்கிரக ரூபம்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படின்னு நினைச்சு அந்த விக்கிரகத்துக்கு மேல பக்தி கொண்டு செலுத்துறது. இந்த 2 மெத்தடுல எதை செய்யறவங்க பக்குவமானவர்கள் அப்படின்னு அர்ஜுனன் கொஸ்டின் வைக்கிறாங்க.
வித பக்தி நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறோம் அந்த கிளாஸ்ல. பிரகலாதன் வந்து இது இதுல வர ஸ்லோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகவதத்துல 7th cantoல வரும். பிரகலாதன் வந்து நரசிம்ம பகவான் மேல அவங்க வந்து அவங்களோட பிரார்த்தனைகள் வைக்கும்போது அவங்க வைக்கக்கூடிய ஸ்லோகம் இது. என்னென்ன 9 விதமான பக்தி நிலைகள் என்னென்ன, சரியா, எப்படியெல்லாம் நம்ம பகவான் மேல இந்த பக்தியை செலுத்த முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸ்ரவணம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியதே என்ன அப்படின்னா, நான் பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிக்கிறேன், நான் பகவான் மேல பக்தியோட இருக்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய காரியம் என்னவா இருக்கணும்னா சிரவணம். அது என்னன்னா கேட்கணும். ஓகேவா, ஹியரிங். நம்ம வந்து பக்தி பாடல்களோ அல்லது ஆச்சாரியர்களும் சொல்லக்கூடிய ஏதாவது உபன்யாசத்தையோ அல்லது ஹரிகதாவையோ எதையோ ஒண்ணு, ஓகேவா, அல்லது பகவான் பத்தின ஹரி நாமங்களையோ இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல கேட்கறதுக்கு பழகணும். யார் மாதிரி கேட்கணும் அப்படின்னா மகாராஜ் பரீட்சித் மகாராஜ் மாதிரி. பரீட்சித் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்குன்னு 7 நாட்கள் தான் அவங்களுடைய வாழ்நாள் அப்படிங்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு மேல அவங்களுக்கு இறப்பு நிச்சயம் அப்படின்னு தெரிஞ்சோன்னே இவ்வளவு நாள் நம்மளோட லைஃப் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த 7 டேஸா நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், நம்மளோட எண்ட் ஆஃப் த லைஃப்ல தானே நமக்கு அப்பயாவது தோணணும் அப்படித்தானே சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன கேட்டா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து பகவானோட வளர்த்துக்க முடியும், நம்ம பகவானை சென்றடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, சுகதேவ கோஸ்வாமி கிட்ட அவங்க என்ன கேட்டுக்கிட்டாங்க, பாகவதத்தை கேட்டுக்கிட்டாங்க. 7 டேஸ்க்குள்ள அவங்களுக்கு சொல்லப்பட்டதுதான் ஸ்ரீமத் பாகவதம். சோ அவங்க அந்த இடத்துல 7 நாளும் உபவாசத்துல இருந்து, சரியா, எப்பவுமே பகவான் மேல தன்னுடைய தன்னுடைய மனசை கம்ப்ளீட்டா லயிச்சு அவங்க கேட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகவதம். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா கீர்த்தனம் பண்ணணும், சாண்டிங் ஆஃப் த ஹோலி நேம்ஸ். ஓகே, முதல்ல நம்ம கேட்கிறோம், கேட்டுட்டு அடுத்தது என்ன ஆரம்பிக்கணும் அப்படின்னா சொல்ல ஆரம்பிக்கணும். ஓகேவா, எதுவுமே நம்ம கேட்டது எதுவுமே நமக்கு மனசுல நிக்கல, நமக்கு சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், பகவான் நாமா சொல்ல வரும்ல, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த பகவான் நாமம் இந்த 16 அக்ஷரம் நமக்கு சொல்ல வரும்ல, இதை சொல்லணும். யார் மாதிரி சொல்லணும் அப்படின்னு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இல்ல கொடுத்துருக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையே சிறமேற் கொண்டு செஞ்சவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பண்ணினவங்க. சுகதேவ கோஸ்வாமி என்ன செஞ்சாங்க, கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் அவங்களால ஸ்ரீமத் பாகவதா பரீட்சித் மகாராஜா 7 days ஃபுல்லா உட்காந்து கேட்டாங்கன்னா அந்த ஹோல் 7 days அதை ஃபுல்லா சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகதேவ கோஸ்வாமி. அவங்க இஸ் ஆல்வேஸ் டூயிங் சாண்டிங். தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மரணம். சோ கேட்டாச்சு, அடுத்தது வாயில சொல்லியாச்சு, என்ன பண்ணணும் அடுத்தது மனசுல நம்ம புத்தியில அதை கொண்டு வந்து வைக்கணும், ஞாபகத்துல வச்சுக்கணும், ஸ்மரணம் பண்ணணும், எப்பவுமே அதை பத்தி நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ரிமெம்பரிங் த லார்ட். யார் அப்படி பண்ணினாங்க அப்படின்னா பிரகலாத் மகாராஜ் பண்ணாங்க. அவங்க அம்மாவோட ஊம்ல இருக்கும் போதே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நாரதர் அந்த கதையை சொல்ல சொல்ல பகவான் பத்தின விஷயங்களை அவங்க கேட்டு கேட்டு அவங்களுக்கு என்ன, அப்பவே அவங்களுக்கு அப்ப என்ன குழந்தை, வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைக்கு பேச தெரியாது, அதால வந்து கேட்க மட்டும்தான் முடியும். ஓகேவா, சோ அது என்ன பண்ணிடுச்சு, அத்தனையும் காதால் வாங்கி கேட்டு 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 தன்னுடைய மனசுல அது பதிய வச்சுக்கிச்சு, ஸ்மரணம் பண்ணிடுச்சு. சோ பிறந்ததுல இருந்தே அது அவங்களுக்கு என்ன இருந்தது, பிரகலாத் மகாராஜுக்கு என்ன இருந்தது அப்படின்னா பகவான் மேல தீவிரமான பக்தி இருந்தது. ஃபோர்த் வந்து பாதசேவனம். பாதசேவனம் யாரு பண்றதுல யாரு வசதி அப்படின்னு பாத்தீங்கன்னா காடஸ் லட்சுமி. அவங்க எப்பவுமே என்ன செய்வாங்க, பார்க்கடல படுத்துட்டு இருக்க மகாவிஷ்ணுவுக்கு பாதசேவனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சர்விங் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் த லார்ட். அந்த மாதிரி நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும், நம்மளும் பகவானுக்கு பாதசேவனம் பண்ணணும். அடுத்தது அர்ச்சனம், வர்ஷிப்பிங் த லார்ட், பிருத்து மகாராஜ் மாதிரி. ஓகேவா, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பகவானுக்கு எப்பவுமே ஏதாவது ஒண்ணு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பூக்களாலேயோ பழங்களாலேயோ ஏதோ ஒரு இதால நான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் எது வேணாலும் வச்சு எனக்கு அன்போட நீ வந்து வர்ஷிப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்களே. சோ அந்த மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா பிருத்து மகாராஜ் வர்ஷிப்ல பெஸ்ட், அர்ச்சனம் அப்படிங்கிற வர்ஷிப்ல பெஸ்ட் அவங்க. அடுத்தது வந்தனம், ஆஃபரிங் த பிரேயர்ஸ் டு த லார்ட். அக்ரூரரோட பிரார்த்தனைகள் அப்படிங்கிறது தி பெஸ்ட். ஓகேவா, அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண பகவானுக்கு மாமா, அந்த மாதிரி அந்த உறவு முறையில வருவாங்க. அவங்க ஆக்சுவலா யாரு அப்படின்னா சீஃபா இருப்பாங்க, கம்சனோட அரண்மனையில கம்சனுக்கு சீஃபா இருப்பாங்க. கம்சன் என்ன செய்வாங்க, அவங்க வச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு போட்டி ஒண்ணு, மல்யுத்த போட்டி ஒண்ணு நடக்கும், அதுக்கு வந்து நீ கூட்டிட்டு வா, போய் கோகுலத்துல இருக்கக்கூடியவங்களை போய், பிருந்தாவனத்துல இருக்கிறவங்களை போய் கூட்டிட்டு வா, பல்ராமையும் கிருஷ்ணரையும் அப்படின்னு சொல்லி அக்ரூரர் அனுப்புவாங்க. அக்ரூரருக்கு சந்தோஷம் தாங்காது, நம்ம யாரும் இவ்வளவு நாள் நம்ம பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்த கிருஷ்ண பகவானை நம்ம பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவ்வளோ வாயு வேகம் மனவேகமா அவங்க ரதத்தை செலுத்திட்டு வராங்க பிருந்தாவனத்தை நோக்கி. உள்ளர நுழைஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து பகவானோட பாதங்கள்லாம் அந்த மண்ணுல தெரியுதான். தெரிஞ்சோன்னு அவர் என்ன செய்யறாரா, இறங்கி தான் போட்டிருக்கிறதெல்லாம் பட்டு பீதாம்பரம் அவ்வளவு அங்கவஸ்திரம் எல்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் ரொம்ப அந்த ஆடை அணிகலங்கள்லாம் அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட அவருக்கு அதெல்லாம் என்ன இல்ல,
அதெல்லாம் அவருக்கு வேல்யூவே தெரியல. கீழே நம்ம கண்ணுக்கு நேரா தெரியறது என்ன அப்படின்னா பகவான் கிருஷ்ணருடைய அந்த கமலபாதங்களோட அச்சு தெரியுது அவங்களுக்கு. அது மேல விழுந்து பெறல்றாராம். ஓகேவா? அப்புறமேட்டு விருந்தாவனத்துக்குள்ளார வந்து பகவான் கிருஷ்ணரையும் பலராமரையும் மீட் பண்ணி அவங்களுக்கு பிரார்த்தனைகள் செலுத்தி அப்புறம் மறுபடியும் வேற அவரு கூட்டின்னு போவாரு. அதே தேர்ல வச்சு அவங்களை கூட்டின்னு போவாரு. சோ அப்படி ஒரு பிரேயர்ஸ் கொடுத்ததுல யாரு பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரூரர். அவரை மாதிரி வந்தனம் செலுத்தணும். தாசியம், தாசியத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு நம்மளுக்கே தெரியும். ராமாயணத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். ஹனுமான் பிகமிங் த சர்வெண்ட் ஆஃப் த லார்ட். பகவானுக்கு ஒரு தூய பக்தி சேவை, பக்தி தொண்டு பண்ணக்கூடிய ஒரு தொண்டனா சேவகனா தன்னை வச்சுக்கிட்டாரு தாசியம் ஹனுமான். சக்கியம், ஃப்ரெண்ட். ஓகேவா? கன்சிடர் லார்ட் டு பி த பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தது யாரு அப்படின்னா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் அர்ஜுனன். லாஸ்ட் என்ன அப்படின்னா ஆத்ம நிவேதனம், கம்ப்ளீட் சரண்டர் டு த லார்ட். அது யார் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா பலி மகாராஜ். பலி மகாராஜுக்கு சுக்கராச்சாரியார் சொல்றாங்க, வந்திருக்கிறது பகவான், நீ வாமனனுக்கு நீ என்ன கொடுக்காத, 3 அடி நிலம் கொடுக்காத அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன், அதனால நான் அதை பண்றேன்னு சொல்லிட்டு பகவானோட 3வது அடியை வந்து அவங்க தலைமையில வச்சு வெட்டி அவங்களை பாதாளலோகம் வரைக்கும் தள்ளிட்டாங்க. பாதாளலோகத்துக்கு ராஜாவாக்கி அங்க பலி மகாராஜா அங்க காவலுக்கு வேற நிக்கிறாங்க பகவான். சோ ஆத்ம நிவேதனம், கம்ப்ளீட் சரண்டர் யார் பண்ணினாங்க? தன்னை ஃபுல் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்தவங்க யாரு அப்படின்னா பலி மகாராஜ். சோ ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், சக்கியம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த 9 தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நவவித பக்தி. இதுதான் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பிரகலாத் மகாராஜாவால. ஓகேவா? இந்த 9 வழிமுறைகள்ல நம்ம ஏதாவது ஒரு 2 மூலமா நம்ம என்ன செய்யணும்? பகவான் மேல பக்தி தொண்டு செலுத்த ஆரம்பிக்கணும். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருந்த ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம். இது 3த்தையும் நம்ம பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வர ஆரம்பிக்கும். மத்தாஜி 12.2. Yes, Mataji. Shri Bhagavan Uvacha Maya Veshya Mano Emam Nitya Yukta Ubasate Shraddhaya Parayo Vedas Te Me Yukta Dhaman Madaha. Hare Krishna ஹரே Mataji. கிருஷ்ணா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார். அர்ஜுனன் கேட்டாங்கல்ல எது பெஸ்ட்ன்னு கேட்டாங்க. அதுக்கு பகவான் இங்க பதில் கொடுக்குறாங்க. எனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்போதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகிறார்கள். இப்ப ஆன்சர் கிடைச்சிருக்கும். என்ன சொல்லிட்டாங்க? என்னுடைய உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி. ஓகேவா? அதாவது பகவானை வந்து அர்ச்சா விக்கிரகமா நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? மனசுல நம்ம அவங்கள நிலைநிறுத்த முடியும். அப்புறம் நமக்கு அந்த நம்பிக்கைங்கிறது கிடைச்சிடும். அப்புறம் எப்போதும் அவங்களோட வழிபாட்டுலயே நம்ம ஈடுபடுவோம், பிறழாம ஈடுபடுவோம். மனசுல அந்த உணர்வு இருந்துகிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுல இருந்து என்ன ஆக மாட்டோம்? டிவியேட் ஆக மாட்டோம். அப்படி டிவியேட் ஆகாம இருந்தோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா பக்குவமான பக்தி தொண்டு. ஓகேவா? அதாவது யோகத்துல தலை சிறந்தவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவவாதிகளா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கதான் பக்தி யோகத்துல முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே எப்படி இருக்கும் அப்படின்னா டிவோஷன் சர்வீஸா தான் இருக்கும். அவங்க சம்டைம்ஸ் சாண்ட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் படிப்பாங்க, சம்டைம்ஸ் ஏதாவது பாடுவாங்க, அல்லது யாராவது ஏதாவது சொல்லும் பகவான் கதைகள் பத்தி அல்லது பகவானோட கீர்த்தனைகள் எல்லாம் பாடுனாங்க அப்படின்னா அதை பத்தி கேட்பாங்க. அப்புறம் பகவானுக்காக பிரசாதம் சமைப்பாங்க. அப்புறம் அந்த பிரசாதத்தை பகவானுக்கு வர்ஷிப் பண்ணிட்டு அப்புறம் அந்த பிரசாதத்தை அவங்களே தனக்கு எடுத்துப்பாங்க. அப்புறம் பகவானுக்காக ஏதோ பூக்கள் வாங்குறது, பழங்கள் வாங்குறது, கோவில் சுத்தம் பண்றது, இந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லாமே பகவான் சம்பந்தப்பட்ட செயல்களா தன்னை வச்சுப்பாங்க. பூரண சமாதி நிலை. வேலையில இருந்தாலும் கூட, செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அவங்கள எப்படி சொல்லலாம் அப்படின்னா பூரண சமாதி நிலையில இருக்கக்கூடிய ஒரு யோகின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப எப்படி யோகிங்கிறவங்க என்ன செய்வாங்க? தனியான இடத்துல உட்கார்ந்துட்டு அவங்க பார்த்து அமைதியா மனசுல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பகவானை தானே பார்த்துப்பாங்க அப்படின்னா அது ஒரு சமாதி நிலை. இன்னொன்னு என்ன, ரெகுலரா நம்ம செய்யக்கூடிய டியூட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே கூட நம்மளால என்ன செய்ய முடியும்? சமாதி நிலைக்கு வர முடியும். ஏன் அப்படின்னா அன்டிவியேட்டட், அன்பிளின்ச்டு. ஓகேவா? அப்படியே அவங்க டிவோஷனல் சர்வீஸ் பண்றதுனால அவங்கதான் பக்குவமானவர்கள் அப்படின்னு பகவான் சொல்றாங்க. சோ உருவவாதியா அருவவாதியான்னு பார்க்கும்போது உருவத்தை யார் வந்து நம்மளோட மனசுல நிலைநிறுத்தி பக்தி தொண்டு செய்யறாங்களோ அவங்களே பக்குவமானவர்கள்னு பகவான் பதில் கொடுக்குறாங்க. மத்தாஜி 12.3, 4 ரெண்டும் படிச்சாங்க. ஏத்வக்ஷரம் அனுத்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ரகம் அசிந்தம் ச கூடஸ்தம் அச்சலம் த்ருவம் சன்யம்னேந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயः தே ப்ராப்னுவந்தி மாம் ஏவ சர்வபூதஹிதே ரதாஹ. ஹரே கிருஷ்ணா. இப்ப அருவவாதிகள் என்ன அப்படின்னு அதுக்கு வராங்க பகவான். அதுவும் என்ன செய்யலாம் அப்படின்னா அது பண்ணலாம்.
தோற்றம் அளிக்காததும். இது அருவவாதி அப்படிங்கிற அருவவாதிகள் இம்பெர்சனலிஸ்ட்ங்கிற என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு உருவமே இல்லாத ஒரு விஷயத்த பார்த்து அது மேல பிரார்த்தனைகள் வைக்கிறாங்க. அப்ப அது என்ன தோற்றம் அளிக்காததுன்னு சொல்லிடலாம். அது தோற்றம் அளிக்காதது, புலனுணர்விற்கு அப்பாற்பட்டு இருப்பது. ஏன் அப்படின்னா அதுவும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதுதான். ஓகேவா? அருவம் அப்படிங்கறதுனால அது என்ன இல்லை அப்படின்னா அது பௌதிகம் ஆயிடாது. அதுவும் பகவானுடைய உணர்வதற்கான ஒரு படிநிலை. அதுதான் முதல் பேஸ் ஸ்டெப். அதுதான். சோ அது புலனுணர்விற்கு அப்பாற்பட்டு இருப்பது, எங்கும் நிறைந்தது. பிரகாசமான அந்த ஒளி வெள்ளம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆகாயம் புறா பரவி இருக்குது. இந்த பிரம்ம ஜோதிங்கிறது தான் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஆன்மீக வெளியும் பௌதிக வெளியும் ஃபுல்லா மறைச்சிட்டு இருக்கிறதே அதுதான். சிந்தனைக்கு எட்டாதது அச்சிந்திய சக்தி. ஓகேவா? அது பகவானோட ஒரு சக்தி தான், அவங்களோட பகிரங்க சக்தி தான் அது. அப்படிங்கறதுனால அது வந்து சிந்தனைக்கு எட்டாதது. ஏன்னா பகவானோட குவாலிட்டிஸ் எதுவுமே நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா வரையறுக்க முடியாது. இதுதான் இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. மாற்றம் இல்லாததும் நிலையானதும் அசைவற்றதுமான பூரண உண்மையின் அருவத்தன்மையை முழுமையாக வழிபடுபவர்கள். அந்த மாதிரி வந்து தன்னை வந்து அருவமா கன்சிடர் பண்ணி யாரு வழிபடுறாங்களோ அவங்க பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தி சன்னியம் ஏந்திரிய கிராமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை புலன்களையும் 9 வாயில்கள் இருக்குல்ல உடம்புல, அது எல்லாத்தையுமே என்ன செய்யறாங்க தனக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டு. ஓகேவா? பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தி சன்னியம் ஏந்திரிய கிராமம்னா அதுதான் எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்தி எல்லோரிடமும் சமநோக்குடன் பழகி என்ன பண்ணணும்? எல்லாரையும் ஒரே சமபுத்தையக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே எப்படி இருக்கணும்? ஒரு அனிமலும் ஒண்ணுதான், மனுஷனும் ஒண்ணுதான். ஓகேவா? நாயும் ஒண்ணுதான், நாயை சாப்பிடுறவனும் ஒண்ணுதான். அப்புறம் மழையும் ஒண்ணுதான், குளிரும் ஒண்ணுதான். அதாவது டியூவலா இல்லாம எல்லாமே அவங்களுக்கு சமநோக்கோட பார்க்கணும். சிகதார் முன்னேற் அவங்களோட நம்ம குவாலிட்டிஸ் பார்த்தோம்ல அந்த மாதிரி எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா சமநோக்குடன் பாக்குறதுக்கு அவங்க பழகி இருப்பாங்க. அனைவருக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபட்டு யாரு தனக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் கூட அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பதிலுக்கு அவங்க நன்மையை மட்டுமே தருவாங்க. ஒரு தியானத்துல இருக்கக்கூடிய ஒரு யோகி மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இறுதியில் எண்ணெய் அடைகின்றனர். ஓகேவா? இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா அருவவாதிகளும் யாரு அப்படின்னா யோகிகள் தான். மனசதான் நிலைநிறுத்துறாங்க, புலன்களை அடக்குறாங்க, எல்லாரையும் சமநோக்கோட பாக்குறாங்க, எல்லாருக்கும் நன்மை தரும் செயல்களை தான் செய்யறாங்க. ஆனாலும் அவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள அவங்க யார பாக்கல, பகவானோட உருவத்தை பாக்கல, அருவமா இருக்கக்கூடிய ஒரு பிரம்ம ஜோதியை தான் அவங்க பாக்குறாங்க. இவங்களும் பகவானை அடைய முடியும்னு பகவான் சொல்றாங்க. மாதாஜி 12.5. Yes, Mataji. क्लेशोऽति कदरस्तेषाम् अव्यक्ता सच्चेदसाम् अव्यक्ता हि कदि दुःखम् தேகவத்பிரவாப்யதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எவரது மனம் பரமனின் தோன்றாத அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். இப்ப சொல்றாங்க பகவான் 2 பேருமே என்ன பகவான் அடைய முடியும். ஆனா பரமனின் தோன்றாத அருவத்தன்மையோட அந்த பிரம்ம ஜோதிட பாக்குறாங்கல்ல அவங்க மேல அந்த ஜோதிர் மேல அவங்களுக்கு வந்து ஒரு பற்றுதல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குமோ ரொம்ப கடினமானதா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஞான யோகி. ஓகேவா? அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்போதும் சிரமமானதாகும். ஏன் அப்படின்னா அவங்க புலன்கள் அடக்கணும், மனசை அடக்கணும். தியான யோகத்துல நம்ம பார்த்தோம்ல 6th சாப்டர்ல பார்த்தோம்ல என்னென்னலாம் அவங்க பண்ணணும். யமானியம், யம அப்படிங்கிறது என்னன்னா எதெல்லாம் விடணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க ரெகுலேட் பண்ணணும். அடுத்தது நியமா அப்படின்னா எதெல்லாம் அவங்க எழுத்துக்கணுமோ அப்படிங்கிற அந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அவங்க வந்து மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, சரியா, இது எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட மனசை கட்டுப்படுத்தி புலன்கள் எல்லாம் முதலே அடிக்கணும். யமானியமாலே புலன்கள் எல்லாம் அடங்கிடும். அடுத்தது மனம் புத்தி எல்லாத்தையும் ஒரு இடமா நிலைநிறுத்தி பிரத்யாகாரம், அந்த அதுக்கப்புறம் தியானம், அப்புறம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய மனசை சமாதி நிலைக்கு கொண்டு வரணும். இவ்வளவும் பண்றது ஒரு ஞான யோகிக்கு என்ன அப்படின்னா எப்பவுமே கடினம். ஓகேவா? யோக பயிற்சி அதுக்கு ரொம்ப முக்கியம். யோக பயிற்சி பண்ணியே ஆகணும். மனசை நிலைநிறுத்தணும். மனசை வந்து நிலைநிறுத்த முடியாது. மனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானதாச்சே, காற்றை விட வேகமா போகக்கூடியதாச்சே அப்படின்னு அர்ஜுனன் கேட்டாங்க. அதனாலதான் உனக்கு அது சரியா வராது, நீ பக்தி தொண்டு பண்ணுன்னு 7th சாப்டர்ல பக்தி யோகம் ஸ்டார்ட் பண்ணாங்க அர்ஜுனனுக்கு பகவான். ஓகேவா? அதனால அது நமக்கு அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யோக பயிற்சி முக்கியம், அப்புறம் மனசை கண்ட்ரோல் பண்றதும் ரொம்ப முக்கியம், அப்புறம் ஆன்மீக தன்னுணருடைய நிறைய விஷயங்கள் எல்லாம் அவங்க படிச்சிருக்கணும், பழகி இருக்கணும், நிறைய வேத குறிப்புகள் எல்லாம் என்னென்ன சொல்லுதோ எல்லாத்தையும் அவங்க மனசுல உள்வாங்கி இருக்கணும். நிறைய உணர்வுகள் அவங்களுக்கு தேவை. ஓகேவா? அப்புறமேட்டும் அதெல்லாமும் பண்ணியும் கூட அவங்களுக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா கடைசியா அவங்க ஃபெயிலியர் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கு. அப்ப அவ்வளவு கடினப்பட்டு அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு வேலைகள்லாம் செஞ்சு கடைசியா பகவான்கிட்டையும் போகாமே அவங்களுக்கு போறதுக்கான சில என்ன அதுல வந்து இதுல யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கனேந்தான் ஆத்மனா ஒரு ஸ்லோகா வந்ததுல என்ன அப்படின்னா எல்லா யோகிகளையும் தலை சிறந்தவன் யாரு அப்படின்னா யாரால எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்களால ரீச் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க பக்குவமானவர்கள், அவங்க எங்கிட்ட வந்துருவாங்க. அப்படி
இல்லாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அடுத்த ஜென்மால ஒரு நல்ல இடத்துல பிறப்பாங்க அப்படின்னு பகவான் அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சோ இவ்வளவு கஷ்டமான ஒரு செயலை செய்யறது வந்து யாருக்கு கஷ்டம் அப்படின்னா உடலை உடையவர்களுக்கு எப்போதும் சிரமமாகும். அதனால இந்த பாதை தேவையில்லை. அப்ப எந்த பாதையை எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தி யோக பாதையை எடுத்துக்கணும். அது ரொம்ப சுலபம். என்ன அப்படின்னா டிவோஷனல் சர்வீஸ் பண்ணா போதும். புலன்கள் அடக்கணும், மனசு அடக்கணும்னு இல்ல. என்ன பண்ணா போதும், புலன்களையும் மனசையும் வந்து ஒருமித்து கொண்டு வந்துட்டா போதும். நம்ம மனசுல இருக்கிற கிருஷ்ண உணர்வுக்கு அந்த புலன்களத்தையும் கொண்டு வந்துட்டோம்னாலே, புலன்கள் தனித்தனியா ஏதோ ஒரு வேலை செய்யறதை விட அதெல்லாம் என்ன செய்யும், பௌதிக செயல்களை செய்யறதை விட்டுட்டு ஆன்மீக செயல்களுக்கு தன்னை மாத்திடும். அது ஆச்சாரியா என்ன சொல்றாங்களோ அவங்களோட வழிகாட்டுதல் படி விக்கிரகத்துக்கு வழிபாடு பண்ணுவோம். அப்புறம் பகவானோட பெருமைகளை பாடுவோம், கேட்போம், பிரசாதம் சாப்பிடுவோம். இது என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வி நெவர் ஃபெயில்ஸ். இதை நம்ம வந்து ஏமாந்து போறதுக்கோ அல்லது நம்ம வந்து இதுல இருந்து டீவியேட் ஆகி வர்றதுக்கோ வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கோவிலுக்கு போறோம், பகவானை அவங்களோட விக்கிரக ரூபத்துல நம்ம வழிபடுறோம். சோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட விஷயங்கள் எல்லாமே புலன்கள் எல்லாமே என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் மேல ஒருமிச்சு நின்னுடுது. சோ அது ஈஸி. இது சிரமம், அது ஈஸி பகவான் சொல்றாங்க. மத்தஜி 12.6 and 7. Yes, Mataji. Edu sarvani karmani mayi sanyasya matparaha ananyenaiva yogena mapyayanta ubasathe tesham aham samudhartam mrityu samsara saharat bhavami nachirat partha maya veshitate te sedasam. Hare Krishna Mataji. ஆனால் தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து பிறழாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனங்களை என்னில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ பிரித்தாவின் மகனே அவர்களை பிறப்பு இறப்பு என்னும் கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன். எவ்ரி டைம் அதையும் சொல்றாங்க இதையும் சொல்றாங்க பகவான். எது பக்குவமானதுன்னு அர்ஜுனன் கேட்டதுக்கு அதையும் அது மூலமாவும் என்ன அடையலாம், உருவ வழிபாடு மூலமும் அருவ வழிபாடு மூலமும் என்ன அடையலாம். அப்புறம் அந்த தோன்றாத அருவத்துல தன்னுடைய மனசை லயிச்சிருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமானதாக இருக்கும்னு சொன்னாங்க. இப்ப இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க, உருவத்தின் மேல தியானம் பண்ணி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னை காப்பாத்துறதுக்கு யாரு வருவா, பகவானே வராயன் அப்படின்னு சொல்றாங்க. தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக திறந்து மச்சித்த மத்பரம மத்பிரசாதாத்துன்னு படிச்சிருக்கிறோம் நைட் சாப்டர்ல. என்ன அப்படின்னா பகவானோட உணர்வுல நம்ம இருக்கணும், அப்புறம் பகவானோட பாதுகாப்புல நம்ம இருப்போம். பகவானோட உணர்வுல கிருஷ்ண உணர்வுல நம்மளோட மனசை நம்ம லயிச்சிருந்தோம் அப்படின்னா பகவான் நம்மள பாதுகாக்கிறதுக்காக வருவாங்க. மத் பிரசாதாத் அப்படின்னு இன்னொரு ஒரு பர்ஸ் படிச்சிருப்போம். அப்படின்னா அவங்களோட கருணையினால அவங்க நமக்கு எல்லையற்ற ஆனந்தத்தை நமக்கு தருவாங்க. ஓகேவா? சோ எப்பவுமே நம்மளோட மனசுல என்ன இருக்கணும் அப்படின்னா கிருஷ்ண உணர்வுன்னு இருக்கணும், பக்தி தொண்டில் ஈடுபடணும், டிவோஷனல் சர்வீஸ் தொடர்ந்து செய்யணும். அவங்கள தியானம் பண்றது மூலமா அவங்க நம்மளோட மனசுல வந்து அவங்கள நிலைநிறுத்துறது மூலமா பகவானை எப்பவுமே வழிபட்டுட்டு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள வந்து பிறப்பு இறப்பு என்னும் கடலில் இருந்து இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருத்யு சம்சார சாகராத். அதாவது இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத்து பர்த்ன்னு இந்த சைக்கிள்குள்ளேயேதான் இந்த இது சுத்திட்டே இருக்கு இந்த உலகம். ஓகேவா? இதுல இருந்து நம்ம வெளி வரணும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த துன்ப கடல்ல இருந்து நம்மள மீட்டுட்டு போகணும்னு அர்த்தம். இந்த துன்ப கடல்ல இருந்து மீட்டுறதுக்கு வந்து பொதுவா யோகிகள் மத்த பயிற்சிகள்லாம் செய்யறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய மிஸ்டிக் பவர்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய யோக பயிற்சிகள்லாம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னை இந்த கிரகத்துல இருந்து வேற ஒரு கிரகத்துக்கு மாத்திக்கணும் அப்படின்னா அவங்கதான் என்ன செய்வாங்க, நிறைய விதமான பயிற்சிகள்ல ஈடுபடுவாங்க. பயிற்சிகள் ஈடுபட்டு தான் இந்த கிரகத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மாறிப்பாங்க. ஓகேவா? சத்தியலோகத்துக்கு போகணும் அப்படின்னு அதுக்கு அந்த பகவானை வழிபட்டு அங்க போய்ப்பாங்க. ஆனா பக்தி யோகம் செலுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பகவான் அவங்களே இறங்கி வராங்க. ஹி ஹிம்செல்ஃப் டிசைன்ஸ். ஓகேவா? அவங்களே வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள காப்பாத்துறவங்களா இருக்கிறாங்க. இது பகவான் இந்த இடத்துல அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. மிருத்யு சம்சார சாகராத் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பிறப்பு இறப்பு என்னும் கடலிலிருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன். சோ பக்தனுக்கு பகவான் காமிக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தன் எந்த விதத்துல துன்பப்பட்டாலும் கூட காப்பாத்துறதுக்கு யார் அந்த இடத்துல வருவான் அப்படின்னா பகவானே வருவாங்க. இப்ப இனிமேல் வந்து படிநிலைகள் எப்படி எல்லாம் நம்ம பகவான் மேல பக்தி செலுத்திக்கிட்டு இருக்கலாம், பக்தி செலுத்திட்டு வரலாம் அப்படின்னு பகவான் சொல்லக்கூடியது. மத்தஜி 12.8. मयि एव मन आदत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मयि एव अत ऊर्ध्वं न संशयः. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. முழுமுதற் கடவுளான என் மீது உனது மனதை நிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும் என்னில் ஈடுபடுத்துவாயாக. இவ்வாறு நீ எப்போதும் என்னிலேயே வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை. இப்படி இருந்தோம்னா அந்த பக்திக்கு பேர் என்ன அப்படின்னா அனன்ய பக்தி, அன்டிவியேட்டட். ஓகேவா? டிவோஷன் சர்வீஸ் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா
நம்மளுடைய நினைப்பு எல்லாத்தையும் ஓகேவா, நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே பகவானுக்கே பண்ணணும். நம்ம மனசுல யாரை பத்தின சிந்தனை எப்போதும் ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னா பகவானை பத்தி தான். அதுதான் இங்க சொல்றாங்க, என் மீது உனது மனதை நிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும் எண்ணில் ஈடுபடுத்துவாயாக. இப்படி செஞ்சோம்னா நீ எப்போதும் எண்ணிலேயே வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை. பக்தன் வந்து எப்பவுமே என்ன செய்வாங்க, டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவாங்க. பகவானோட டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறவங்க எல்லாம் யாரு அப்படின்னா இந்த அனன்ய பக்தி செலுத்துறவங்க தான். ஓகேவா, அதுல நம்ம பார்த்திருக்கிறோம் மொத்தம் 12 ரசாஸ். அந்த பிரைமரியா இருக்கக்கூடிய 5 ரசாஸ் அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். சாந்த ரசா, சாக்கிய ரசா, தாசி ரசா, மாதுரி ரசா, அப்புறம் வாத்சல்ய ரசா. ஓகேவா, பிருந்தாவனத்துல இருந்த 6 கோஸ்வாமிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா எப்பவுமே வந்து மாதுரி ரசத்துலதான் இருந்தாங்க. பகவான் மேல வந்து தன்னுடைய பிரேம பக்தியை தான் காமிச்சாங்க. ஓகேவா, அது வந்து இன்னும் இதை விட வந்து பல படிகள் உயர்ந்தது அது. அந்த பக்திங்கிறது, அந்த பிரேம பக்திங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பகவான் மேல வந்து ஒரு பரவச நிலை இருந்தா அது மட்டும்தான். பகவான் மேல ஒரு காதல் இருந்தா மட்டும்தான். எந்த விதமான பௌதிக ஜட கலங்கங்கள் எதுவும் இல்லாம நம்மள தூய்மையா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு அந்த பக்தி எய்த பெறும். ஓகேவா, சோ ஒரு பக்தனானவன் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பௌதிக தலத்துல வாழக்கூடாது. அவன் கிருஷ்ணர்ல வாழணும், பகவான் மேல வாழணும். அவனுக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானோட நாமாவுக்கும் அவங்களோட ரூபத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா வாயில சாண்டிங் நடந்துகிட்டே இருக்கும். பகவானே வந்து அவங்களோட நாக்குல நடனம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகேவா, அந்த அளவுக்கு அந்த சாண்டிங் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப சிவியரா அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போதும் பகவானை மனதில நிறுத்துறது, அனன்ய பக்திங்கிறது அதுதான். 12.9 மாதாஜி. Yes, Mataji. Adachitham samatatun na shaknoshi mahi sthiram apyasa yogena tado mam ichchaptum dhananjaya. Hare Krishna ஹரே Mataji. கிருஷ்ணா. இப்ப நம்ம பார்க்க போறது சாதனா பக்தி. சாதனா பக்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா பழக்கத்தில் பக்தி தொண்டு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொண்டு வருது, நமக்குள்ள பக்தி செலுத்தணும் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சு அந்த நிலையில இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மள முன்னேற்றி கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து சாதனா பக்தி, பழக்கத்துல கொண்டு வர பக்தி. அத ஃபர்ஸ்ட் நமக்கு உற்சாகம் இருக்கணும். அந்த உற்சாகம் குறையாம நம்ம பாத்துக்கணும். அது தடுமாற்றம் இல்லாம இருக்கணும். ஓகேவா, உற்சாகம் குறையக்கூடாது. அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், மறுநாள் அதே டியூட்டி தொடர்ந்து செய்வோம். அப்புறம் தடுமாற்றம் இருக்கக்கூடாது. நம்ம அதை பண்ணிட்டு அப்புறம் இதை பண்ணுவோமா அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது. நம்ம பக்தி செலுத்துறதையோ பகவானுக்கு அர்ச்சாங்கிறதுக்கு வந்து பூஜைகள் பண்றதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒத்தி வைக்க கூடாது. அதுக்குன்னு ஒரு டைம், பிரிஸ்கிரைப்டு டைம் நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துல அதை செஞ்சிடணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து வேற எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுங்கிறது தான் என்ன அப்படின்னா தடுமாற்றம். அப்ப என்ன ஆயிடும், நமக்கு நம்மளோட மனசுல இருந்து இந்த ஜட ஆசைகள் ஒழியலன்னு அர்த்தம். ஓகேவா, ஜட ஆசைகளை கம்ப்ளீட்டா விட்டு ஒழிச்சோம் அப்படின்னா நமக்கு அடுத்த நிலைக்கு நம்ம போயிடுவோம். பட் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னா சாதனா பக்தி தான். ஓகேவா, பழக்கத்துல நம்ம பக்தி தொண்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அது பகவான் வந்து இந்த இடத்துல அதையும் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அனன்ய பக்தி இல்லையா, நீ சாதனா பக்தி பண்ணு. செல்வத்தை வெல்பவனான எனது அன்பு அர்ஜுனா, உனது மனதை என் மீது பிறழாது நிலைநிறுத்த முடியாவிடில். பகவான் என்ன சொல்லிட்டாங்க, நீ எப்பவுமே வந்து உன்னுடைய மனசை என் மேலதான் வைக்கணும் அப்படின்னு சொல்றது என்னன்னா அனன்ய பக்தி. அந்த மாதிரி உன்னால நிலைநிறுத்த ஏன் முடியாது அப்படின்னா நம்ம எல்லாரும் எங்க இருக்கோம், இந்த கலியுகத்துல இந்த பௌதீக உலகத்துல நம்ம மாட்டிக்கிட்டு நமக்கான செயல்கள்னு சொல்லப்பட்ட செயல்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால நமக்கு என்ன பண்ணுவோம், அப்பப்ப டிவியேட் ஆகி வருவோம், மனசு மாறிடும், தடுமாறும். தடுமாற்றம் இருக்கக்கூடாது, ஆனா தடுமாறும். பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் பண்ணுங்க. ஓகேவா, இதெல்லாம் பண்ணணும். இந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மள பக்தியில முன்னேற்றி கொண்டு போக முடியும். அல்லது கம்ப்ளீட்டா விழுந்துருவோம், ஃபாலபிள் ஆயிடுவோம். அப்படி இல்லாம நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக, என்னை அடைவதற்கான விருப்பத்தினை இதன் மூலம் விருத்தி செய்வாயாக. ஓகேவா, ஒழுக்க நெறிகளை பின்பற்றுறது மூலமா நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த பக்தி, அனன்ய பக்தி அந்த ஸ்டேஜுக்கு நம்மளால போக முடியும். அது அந்த ஒழுக்க நெறிகள் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா நம்மளோட சென்சஸ் எல்லாத்தையும் கிளென்சிஃபை பண்ணும். ஓகேவா, அது வந்து நம்ம மெட்டீரியல்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு கம்பெனில ஒருத்தவங்களுக்கு நம்ம சர்வ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட இன்டெலிஜென்ஸோ நம்மளோட மூளையோ அல்லது நம்மளுடைய செயல்திறனையோ அவங்க வாங்கிட்டு அதுக்கு பதிலாக நமக்கு என்ன தருவாங்க, சம்பளம் தருவாங்க. ஓகேவா, சோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல அன்பு இருக்காது. நம்ம ஒரு கடமையா அதை செய்வோம். பதிலுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சம்பளம் அப்படிங்கிறது அதுலயும் அன்பு இருக்காது. வெறும் அவங்க நம்மள்ட்ட இருந்து வாங்கின அந்த வேலைக்கு அவங்க தன்னுடைய கூலியா அதை தருவாங்க. ஓகேவா, இதுதான் மெட்டீரியல் வேர்ல்டு ரிலேஷன்ஷிப்ங்கிறது. இதுதான் ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் உள்ள ஒரு
தொடர்புங்கிறது இவ்வளவுதான். இதுவே நீ பகவானுக்கு செஞ்சு பாருங்களேன், பகவானுக்கு சர்வீஸ் செஞ்சு பாருங்களேன், அப்ப என்ன ஆகும்? அன்போட நம்ம அதை செய்வோம். டிவோஷன் சர்வீஸ்ல எது முக்கியம் அப்படின்னா அன்பு ரொம்ப முக்கியம். இதை யார் நமக்கு சொல்லி தருவா அப்படின்னா ஒரு ஆச்சாரியா தான். நம்ம ஒரு குருவை அணுகணும் அப்படின்னா அவங்க இந்த ஒழுக்க நெறிமுறைகள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் ரொம்ப பெருசா கிடையாது. ஏர்லி மார்னிங் நம்ம சீக்கிரம் ஏந்திரிக்கணும், காலையில ஏந்திரிக்கணும், அப்புறம் கோவிலுக்கு போய் பகவான் அங்க போய் சேவிக்கணும், அப்புறம் பகவானுக்காக பூ எடுத்து தோட்டத்துல பூ இருந்ததுன்னா பூ எடுத்து பூ தொடுத்து பகவானுக்கு மாலை சமர்ப்பிக்கலாம். அப்புறம் நம்ம சாண்டிங் பண்ணலாம். அப்புறம் நம்ம படிக்கலாம் என்ன பாகவதம் அல்லது பகவத்கீதை இந்த மாதிரி பகவானோட செய்திகள் போட்டிருக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் நம்ம அதுல இருந்து கொஞ்சம் படிச்சு நம்ம பகவானை பத்தின அந்த ஞானத்தை நம்ம விருத்தி செஞ்சுக்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன். இததான் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, பழக்கத்தில் பக்தி தொண்டு. ஓகேவா? நம்ம பக்தி தொண்டை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்கார்பரேட் பண்ணிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசுல, ஒரு நாள் நிச்சயமா நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா அந்த பக்தி தொண்டில் நம்ம பாஸ் ஆயிடுவோம். ஓகேவா? அப்ப பாஸ்னா என்ன அர்த்தம்? இந்த ஜட கலங்கங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம இதை பண்ணுவோமா, 7 மணிக்குள்ள பூஜையை முடிக்க முடியல, ஓகே நம்ம கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரையும் ஆபீஸ் அனுப்பிட்டு 9 மணிக்கு நம்ம போய் பூஜை வேலை பண்ணிப்போம் அப்படின்னு இல்லாம கொஞ்சம் சீக்கிரம் ஏந்திரிச்சு பகவானோட வேலைகளை செஞ்சுட்டு அடுத்தது செய்யணுங்கிற மன உறுதியோட நம்ம இருக்க ஆரம்பிப்போம். ஓகேவா? கம்ப்ளீட்டா ஜட கலங்கங்கள் நம்ம மனசுல இருந்து அகன்றிடும். ஓகேவா? அது அகன்றனாதான் நம்மளால என்ன செய்ய முடியும், சாதன பக்தியில இருந்து பாவ பக்தி, பிரேம பக்தி நம்மளால கொண்டு போய்க்க முடியும் நம்மளோட பக்தி நிலைய. சரியா? பகவான் இங்க சொல்லியிருக்கிறதுதான், என் மீது பிழறாத நிலைநிறுத்த முடியாவிடில் உன்னுடைய மனதை நீ என்ன பண்ணணும், ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக, அதன் மூலம் உன்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றிக் கொள்வாயாகன்னு சொன்னாங்க. இப்ப தேர்ட் நிஷ்காம கர்ம யோகம். ஓகேவா? சரி, அதுவும் பண்ண முடியல சாமி, என்னால ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸா ஃபாலோ பண்ண முடியல, தென் வாட் வி ஆர் கோயிங் டு டு அப்படின்னா, நீ உன்னுடைய வேலைகள் உனக்குன்னு சொல்லப்பட்டது என்ன வேலையோ அதை செய்யும். நிஷ்காம கர்மயோகம் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம். என்ன, அந்த செயல் மேல பற்றுதல் இல்லாம பலன் மேலையும் பற்றுதல் இல்லாம செய்யும். சரியா? அப்ப யாருக்கு எல்லாத்தையும் அதை சமர்ப்பணம் பண்ணிடணும் அப்படின்னா பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணு. அப்ப நம்ம செய்யக்கூடிய செயலையே பகவானுக்காக செஞ்சிடலாம். கோயில் கட்டலாம், கோயில் கட்டுறதுக்கு பணம் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இப்பயும் நம்மளோட இஸ்கான் பெங்களூரு இது கோவில் இப்ப டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களால முடிஞ்சது, உங்களால என்ன ரூபாய் உங்களால முடியுமோ அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிச்சயமா கோவில் காரியங்களுக்கு தான், கோவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆக போகுது. அதை செய்யறது மூலம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு திருப்தி கிடைக்கும். சரியா? Mathaji 12.10 வாசிங்க. அப்யாசே அப்யசமர்த்தோசி மத்கர்ம பரமோ பவ மதர்த்தம் அபிகர்மாணி குர்வன் சித்தின் அபாப்ஸ்யசி. ஹரே கிருஷ்ணா. பக்தி யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாவிடல். அடுத்த கேஸ் வந்தாச்சு. என்ன, அவங்க சொன்ன ரெகுலேட்டிவ், இந்த காலையில எழுந்திருக்க முடியல, டெம்பிள் விசிட் பண்ண முடியல, கோவில் சுத்த முடியல, சரியா, இதெல்லாம் பண்ண முடியலையா, ஓகே அதை விட்டுரு. என்ன பண்ணணும், எனக்காக மட்டும் செயலாற்ற முயல்வாயாக. உன்னுடைய செயல்கள் எல்லாத்தையும் நீ என்ன பண்ண போற, எனக்காக செயல்படு. ஏனெனில் எனக்காக செயல்படுவதன் மூலம் நீ பக்குவ நிலைக்கு வந்தடைவாய். நமக்கு அந்த மெச்சூரிட்டியை கொடுக்கணும்னு தான் பகவான் இந்த மாதிரி ஒரு படிநிலையா சொல்லிட்டு வராங்க. இது இல்லையா இதை பயிற்சி பண்ணு, இது இல்லையா இதை பயிற்சி பண்ணு. ஆனா எதா இருந்தாலும் முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானை தான் நம்ம அடைய போறோம். ஓகேவா? அவங்க மேலதான் நம்மளோட பக்தியை நம்ம செலுத்த போறோம். நம்மள ஒரு கரெக்ட் பாத்துல பகவான் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஒரு பிசினஸ் ஒன்று ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. என்ன அப்படின்னா மேன் பவர் தேவைப்படும், அப்புறம் இடம் தேவைப்படும், அப்புறம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பணம் தேவைப்படும், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஆட்கள் எல்லாம் தேவைப்படுவாங்க. இவ்வளவு விஷயங்கள் ஒரு பிசினஸுக்கு, ஒரு மெட்டீரியல் வேர்ல்டுல, இந்த பௌதிக உலகத்துல நம்ம ஒரு பிசினஸ் ரன் பண்றோம், ஒரு ஃபேக்டரி எடுத்து கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இப்ப பகவான்கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப் வளர்த்துக்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவலா நீங்க இதை திங்க் பண்ணி பாருங்க. மெட்டீரியல் வேர்ல்டுல இவ்வளவு ஆட்கள், இவ்வளவு பேரு, இவ்வளவு பணம், இவ்வளவும் தேவைப்படுது. இதுவே பகவானுக்காக நம்ம சில செயல்கள் செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக தளத்துல. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட பணம் இருக்கு, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா we have to donate. ஓகேவா? நம்ம பகவானுக்கு சம்பாதியத்துல 50% நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பகவத் தொண்டு பண்றதுக்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ நம்மளால என்ன முடியுதோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பகவானுக்கு நம்ம சந்தோஷமா கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பகவான் திருப்பி எதுக்கு நம்மளுக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு புண்ணிய பலன் தானே. சரியா? அது முடியலையா, நம்மளால பணம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு உடல் உழைப்பு போடலாம். சரியா? உடல் உழைப்பு போடுறது மூலமா பகவானுக்கு நம்மளோட பக்தி தொண்டு நம்ம வெளிக்காட்ட முடியும். ஏன்னா எனக்காக செயலாற்ற முயல்வாயாகன்னு பகவான் சொல்லி இருக்கிறாங்க. Mathaji 12.11. Yes, Mathaji. अदैतत्तप्यशक्तोऽसि कर्तुं मद्योगम् आश्रितः सर्वकर्मबलत्यागं
तदकुरु यात्मवान्. हरे कृष्ण ஹரே माताजी. கிருஷ்ணா. ஆனால் என்னை பற்றி இத்தகு உணர்விலும் உன்னால் செயலாற்ற முடியாவிடல். ஓகேவா? பகவான்கிட்டயாவது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, எனக்கான வேலையாவது நீ செய், என்னுடைய செயல்களை செய்யி, அது மூலமா நீ என்கிட்ட அடையலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் உன்னால் முடியாவிடல் உனது செயலின் எல்லா விளைவுகளையும் தியாகம் செய்து ஆத்மாவில் நிலை பெற முயற்சி செய். இதுதான் சகாம கர்மம். ஓகேவா? அதாவது நீ உன்னுடைய செயல்கள் எல்லாத்தையும் நீ எனக்காக செய்யலையா, டிவோஷன் சர்வீஸா பண்ணலையா, ஓகே, நீ பண்றதெல்லாம் பண்ணு, அந்த செயலை பண்ணினா அந்த பலன் இருக்கு பத்தியா, அதையாவது தியாகம் செய். அப்படி தியாகம் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இதால நமக்கு வந்து இந்த விளைவு வருமா, அந்த விளைவு வருமா, நம்ம அடுத்த ஜென்மால அங்க போய் அப்படி பிறப்போமா, இல்ல இங்க போய் இப்படி கஷ்டப்படுவோமா, இந்த மாதிரி என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா, அடுத்த ஜென்மாவை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆத்ம உணர்வு கிடைச்சிரும். ஐயோ, இந்த உடலுக்காக தான் நம்ம இந்த வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம், இந்த உடலை விட்டுட்டு இந்த ஆத்மா வந்து அடுத்த ஜென்மாவுக்கு எதை எதை எடுத்துட்டு போகுது அப்படின்னா இந்த கர்ம விளைவுகளை தான் எடுத்துட்டு போகுது. சோ நம்ம என்ன செய்யக்கூடாது, அது மேல நம்ம பற்றுதல் வைக்க கூடாதுங்கிற அந்த ஞானமாவது கிடைக்கும். ஓகேவா? சோ சகாம கர்ம யோகம் இதையாவது பண்ணுன்னு பகவான் சொல்றாங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாம். அது செய்ய முடியலையா, அப்ப அந்த உதவியும் செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு அந்த செயலை நம்ம செய்யாம இருக்கலாம், அல்லது நம்ம செய்யக்கூடிய நமக்கான விஷயங்கள் ஏதாவது பண்றோம் அப்படின்னு அதோட செயல்கள் அந்த விளைவுகள் அதுல இருந்து பற்று இல்லாம இரு அப்படின்னு பகவான் சொல்றாங்க. 12 மாதாஜி. Yes, Mataji. श्रेयो हि ज्ञानम् अभ्यासात् ज्ञानात् ध्यानं विशिष्यते ध्यानात् कर्म बलत्यागस् त्यागात् शान्तिरनन्तरम्. हरे कृष्ण माताजी. இப்பயிற்சியினை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாவிடல். என்னது, நம்மளோட செயல்கள் நம்ம செய்யறோம், அதோட பலன்கள் மேல நம்ம பற்றுதல் வைக்காத பகவான் சொல்லி கொடுத்துருக்காங்க சகாம கர்ம யோகம். அதுவும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா ஞானத்தை விருத்தி செய்வதில் உன்னை ஈடுபடுத்திக்கொள். ஞானம் எப்படி, நம்ம வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ் படிச்சோம்னா கிடைக்கும். ஓகேவா? அல்லது தியானம் இருப்பினும் ஞானத்தை விட தியானம் சிறந்தது. அல்லது அந்த ஞானம் விருத்தி பண்ணிக்க முடியலையா, உனக்கு தகுந்த ஆசிரியர் கிடைக்கலையா, உனக்கு எதை படிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியலையா, என்ன செய்யலாம், போய் அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து நீ தியானம் பண்ணு. தியானம் பண்றது மூலமா புலன்களை அடக்கி மனசை கட்டுப்படுத்தி உள்ளுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை பார்க்கலாம். ஓகேவா? அது கஷ்டம். சோ தியானத்தை விட எது ஈஸி அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயல்களின் பலன்களை தியாகம் செய்தல். நம்ம செய்யக்கூடிய செயல்களோட பலன் எதுவா இருந்தாலும் அதை பகவானுக்காக தியாகம் செய்தல், பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றது அப்படிங்கிறது அதை விட ஈஸி. ஏனெனில் இத்தகு தியாகத்தினால் மன அமைதியை அடைய முடியும். மன அமைதி அடைஞ்சது அப்படின்னாலே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நம்ம எதை நோக்கி போறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் நம்மளோட மனசுக்கு புலப்படும், அறிவுக்கு புலப்படும். ஓகேவா? சோ தியானம், அந்த தியானத்தை விட ஞானம், ஞானத்தை விட சிறந்த தியானம், தியானத்தை விட சிறந்தது எது அப்படின்னா செயல்களோட பலன்களை வந்து தியாகம் செய்யறது. இப்படி எல்லாம் பண்ணணும், இந்த 6 விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு நம்ம தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும், we can enter into பக்தி யோகம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் கூட நம்மளால முடியலன்னா we can't enter. இந்த பக்தி யோகத்துக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியாது, உள்நுழையவே முடியாது, பகவானை புரிஞ்சுக்கவே முடியாது. 13 and 14 என்ன சொல்லியிருக்காரு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ராதிகா மாதாஜி வந்திருக்காங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ராதிகா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாரி, கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல மாதாஜி, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. Just ஒரே ஒரு செகண்ட், I'm just trying to. ஓகே மாதாஜி, நான் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நீங்க பேசுங்க. Just ஒரு 2 minutes மாதாஜி. ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும். ஜஸ்ட் ஒரு குவிக் அப்டேட் கொடுக்கலாம்னு வந்தேன். என் பேர் ராதிகா and we are part of the Tamil team. So இப்போ லெவல் 1ல நீங்க இருக்கீங்க. நம்ம திலகவதி மாதாஜி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம 18 days பண்ணது வந்து என்னன்னா வெறும் ஷார்ட் இந்த ஃப்ளோ ஆஃப் பகவத்கீதா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ வந்து டீடைல் ஸ்டடி பண்ணுவோம். ஸோ டீடைல் ஸ்டடினா வீக்லி 2 hours, மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரஃப்லி 1 hour per day, ஜஸ்ட் வீக்லி 2 hours தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறச்சே நீங்க என்னன்னா உங்களுக்கு 1 weekல வெறும் வீக்கெண்ட் ஒண்டி உங்களுக்கு ஒரு சாப்டர். ஸோ இன்னும் டீட்டெயிலா, இன்னும் வேர்ஸ் பை வேர்ஸ், இன்னும் இன்லென்த் என்ன பகவத்கீதா சொல்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதனால என்னோட ஸ்மால் ரிக்வெஸ்ட் என்னன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சீரியஸ் ஸ்டடி ஆஃப் பகவத்கீதா நெக்ஸ்ட் லெவலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும். நீங்க ஆல்மோஸ்ட் 18 பேர் இருக்கீங்க. ஸோ எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது ஒண்ணு. இதை தவிர சதாச்சார் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னன்னா, ஓவர் அண்ட் அபவ் இந்த லெவல் 2 தவிர ஓவர் அண்ட் அபவ் தட் என்னன்னா, இப்போ நம்மளோட நார்மல் ப்ராக்டிசஸ் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன ப்ராக்டிசஸ், அதாவது பூஜை எப்படி பண்ணணும்,
இல்ல நம்ம சாப்பிடுறச்சே எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணும். சதாச்சார் பேசிக்லி கான்செப்ட் என்னன்னா பிஹேவியரல் சயின்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வேதங்கள்ல எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி சம்பிரதாயப்படி நம்ம பண்ணிக்கணும் அப்படின்றத சதாச்சாரன்றது. இது வீக்லி 1 hour செஷன். ஸோ இந்த ரெண்டுக்குமே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் திலகவதி மாதாஜி, உங்ககிட்ட டொனேஷன் லிங்க் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. டொனேஷன் லிங்க் வச்சிருக்கீங்களா? இல்ல இதுல இல்ல மாதாஜி, பட் கிளாஸ்ல நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இப்ப சொல்லும்போது. அந்த பிரசன்டேஷன் வச்சிருக்கீங்களா? டொனேஷன் லிங்க் பிரசன்டேஷன் இல்ல, பாலாஜி பிரபு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். பிரபு இருக்கா? என்கிட்ட இல்ல மாதாஜி. இல்லையா? நான் பாக்குறேன் என்கிட்ட இருக்கான்னு. சோ அதனால இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. எல்லாருமே அன்மியூட் பண்ணலாம் மாதாஜி. எதனாவது டவுட் இருந்தா கேளுங்க ராதிகா மாதாஜி கிட்ட. ஸ்கூல் பிரின்சிபால் மாதிரி எல்லாம் இல்ல, நாங்களும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். 1.5 years பேக் நான் அந்த சைடு இருந்தேன், இப்போ இங்க இருக்கேன், அவ்வளவுதான். சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல மாதாஜி, அவங்க மேடம் மாதாஜி திலகவதி மாதாஜி ரொம்ப நல்லா எடுக்கிறாங்க கிளாஸ். So we are deep into this and we wanted to learn for second இது கூட group 2 கூட. ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. லெவல் 2 you will have level 2, level 3, level 4. so just to give a program எப்படின்னா, இப்போ நாங்கெல்லாம் வந்து level 4 ஸ்டூடெண்ட்ஸ் தான். so level 1 வந்து இப்போ நீங்க பண்ற 18 days, level 2 நான் சொன்ன மாதிரி அதே பகவத்கீதா சாப்டர் இன்னும் லென்த்தா, லைக் ஒரு 2 hour செஷன் ஆஃப் சேம் பகவத்கீதா, பட் வீக்லி கிளாஸஸ் தான் இருக்கும். ஸோ நிதானமா அட் த சேம் டைம் நீங்க வந்து கான்டாக்ட்ல இருப்பீங்க கண்டினியூஸா. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். அது இதெல்லாம் தவிர வந்து யூ ஷுட் கண்டினியூஸ்லி, அதாவது பகவத்கீதான்றது வந்து நம்ம படிச்சு ஒன் டைம் எடுத்துட்டு மறக்கிறது இல்லை, கான்ஸ்டன்டா நம்ம டச்ல இருக்கிறது. ஸோ அதனால வந்து நீங்க இதை வந்து கண்டினியூ பண்றதுக்கு தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் சதாச்சாரன்ற ப்ரோக்ராம் வெரி ரீசென்ட்லி ஒரு 3 months முன்னாடி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்களும் கத்துக்கிட்டு இருக்கோம், நீங்களும் கத்துக்கோங்க. ஸோ பி அ பார்ட் ஆஃப் அஸ் அண்ட் இதை நல்லா புரிஞ்சிக்கலாம் நீங்க. அண்ட் என்ன டவுட் இருந்தாலும் எல்லா திலகவதி மாதாஜி எப்படி ஃப்ரெண்ட்லியோ அதே மாதிரி என்டையர் டீம் ஆஃப் மங்களூர், இஸ்கான் மங்களூர் டீமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தைரியமா எந்த ஹெசிடேஷன் இல்லாம கேட்கலாம். சரிங்களா? சோ வேற ஏதாவது நான் சொன்னதுல டவுட் இருக்கா? மாதாஜி, பாலாஜி என்ன கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்கண்ணா. மாதாஜி திலகவதி மாதாஜி. எஸ் மாதாஜி. ஓகே. எஸ் மாதாஜி. பண்ணிட்டீங்களா? ஓகே. ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட், இஸ்கான் மங்களூரு இஸ் கமிங். இது பத்தி நான் சொல்லிடுறேன். ஸோ இஸ்கான் மங்களூரு இதுதான் நம்மளோட பிளேஸ். அதாவது இங்க வந்து நம்ம எல்லாரும் கோயில், இப்போ என்ன கோயில் இருக்காருன்னு சொல்றேன். இப்போ நம்மளோட ராதாகிருஷ்ணர் எங்க இருக்காருன்னா ஒரு 3 bedroom ஹவுஸ் மாதிரி ஒரு சின்ன கோயில்ல இருக்காரு. இப்போ வந்து நீங்க பாக்குற லேண்ட் பாருங்க, இது மொத்தமே இப்போ கோயில் ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ கோயில் எப்படி இருக்கும்ன்றதுக்கு இது ஒரு ஸ்மால் டெமோ. நீங்க வெப்சைட்ல போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஃபர்ஸ்டே இந்த லைவ் அப்பியரன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ராதா கோவிந்தா டெம்பிள், ஸோ இவங்களுக்கு தான் நம்ம கோவில் கட்டிட்டு இருக்கோம். ஸோ அதனால இது வந்து மொத்தம் வந்து 1.5 acre, அதாவது 75,000 square feet கட்டிட்டு இருக்காங்க. இதை வந்து எப்படின்னா கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ அமௌண்ட், கோயில்னா ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் இல்லை. கிளியரா வந்து ஒரு பிரிக்கு கூட நம்ம டொனேட் பண்ணலாம் கோயில் கான்ட்ரிபியூஷன்ல. ஸோ 1500ல இருந்து அது மல்டிபிள்ஸ்ல பண்ணலாம், ரேசர் பிளேல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எந்த ஒருத்தருக்கும், அதாவது எங்கள்ல ஒருத்தர் யாருக்கும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம், டைரக்டா அங்கேயே தான் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்புறம் இதை தவிர நீங்க வந்து லைஃப் மெம்பர்ஷிப் இருக்கு. ஸோ லைஃப் மெம்பர்ஷிப் அப்ராக்சிமேட்லி 35,000. இது எப்படின்னா நீங்க எங்க வேணா உலகத்துல, நாட் ஜஸ்ட் இந்தியால, உலகத்துல நீங்க எங்க போனாலும் நீங்க வந்து இஸ்கான் சென்டர்ஸ்ல நீங்க ஸ்டே பண்ணலாம் ஃபார் 3 days in a year. அதை தவிர உங்களோட பர்த்டேஸ் இந்த மாதிரி ஆஸ்பிஷியஸ் டேலனா உங்க பிஹாஃப்ல ஸ்பெஷல் பூஜா நடக்கும். சரிங்களா? அதான் அமௌண்ட் சொன்ன 35,555. இது வந்து நீங்க 1 time ஆவது பே பண்ணலாம், இல்ல 1 year இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லயும் பே பண்ணலாம். இதோட ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பாகவதம் கிட்ட நிறைய புக்ஸ், ஜபமாலை எல்லாம் இதுலயே உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா கொடுப்பாங்க. பாகவதம் கிட்டே திட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 9,000 rupees ஆகும். ஸோ அதெல்லாம் அதுலயே வந்துடும். சரிங்களா? இதை தவிர உங்களுக்கு வந்து இஸ்கான் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா தர்மகர்த்தா சேவை அப்படின்னு இருக்கு. அண்ட் இதோட சேவை அமௌண்ட் வந்து 1,08,000. இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லைஃப் மெம்பர்ஷிப் ஃப்ரீயா இருக்கும். சரிங்களா? அண்ட்
அதே மாதிரி ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா தர்ம அதிகாரி சேவை அப்படின்றதும் இருக்கு. இது வந்து 2.7 lakh. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றோம். அண்ட் நீங்க வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இந்த அமௌண்ட் அந்த அமௌண்ட்ல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ எது அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதை நீங்க எடுக்கலாம். இதெல்லாம் தவிர உங்களுக்கு வந்து மகா முக்கிய தர்மாதிகாரின்னு இருக்கு. இதுல என்னன்னா உங்க பேரு வந்து அந்த கோயிலோட வால்லயே இருக்கும். ரைட், நீங்க ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும். அண்ட் சேவா டொனேஷன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 10,80,000 உண்டி இல்ல, ஒன் டைம் சேவா 500 ரூபாயில இருந்து இருக்கு. ஸோ உங்களால இட்ஸ் நாட் மேண்டேட்டரி, இட்ஸ் டோட்டலி ஆப்ஷனல். ஸோ அதனால உங்களால என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ இல்ல உங்களுக்கு என்ன விருப்பமோ அது நீங்க பண்ணலாம். சரிங்களா? ஸோ மெயின்லி லெவல் 2 ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் சதாச்சார், அப்புறம் இதெல்லாம் ஷேர் பண்ணலாம் தான் நான் வந்தேன். ஸோ என் பேர் ராதிகா, ஐ எம் பார்ட் ஆஃப் த கமிட்டி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது நீங்க கேக்குறீங்களா இல்லைன்னா உங்க கிளாஸ் நீங்க கண்டினியூ பண்ணலாம்? நான் கதை ஏதாவது சொல்லுங்க. பிரபு இஸ் தேர் மாதாஜி. சாரி, கிருஷ்ணா பிரபு இருக்கிறாங்க மாதாஜி. கிருஷ்ணா பிரபு இங்க இருக்காரா இந்த பேட்ச்ல? ஓ கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா எப்படி ஹலோ எல்லாம் சொல்லாம இருக்கீங்க? கிருஷ்ணா வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஓல்ட் அட்மின். டிஸ்டர்ப் பண்ண கூடாது இல்ல மாதாஜி யாரையும். டிஸ்டர்ப்லாம் நான் தான் பண்ணுவேன், நீங்களும் பண்ணலாம். சோ நாங்கலாம் ஃபர்ஸ்ட் டீம் அட்மின். சோ கிருஷ்ணா பிரபு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இப்போ தேங்க்ஸ் டு பாலாஜி பிரபு அண்ட் அதர்ஸ் ஹூ ஹேவ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்க தான் அந்த ஒரிஜினலா தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணி விட்டதுல கிருஷ்ணா பிரபு தான் அட்மினா இருந்தார். அண்ட் தேங்க்யூ சோ மச் திலகவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ணா ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ மாதாஜி. எல்லாரும் சாண்டிங் ஒண்டி மறக்காம பண்ணுங்க. Thank you so much. Hare Krishna. Thank you Mathaji. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Thank you so much. Thank you so much. Hare Krishna. Hare Krishna Balaji. யூஸ் பண்ண முடியாதா? இது பூர்ணம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு ஸ்கிரீன் வருதா? எஸ் மாதாஜி. ஓகே. இப்ப 12.13 and 14ல வந்து பகவான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவனொருவன் பொறாமை இல்லாதவனாக, இதெல்லாம் குவாலிட்டிஸ். இனிமேல் சொல்ல போறது என்ன அப்படின்னா, ஒரு பக்தனோட குவாலிட்டிஸை சொல்லுவாங்கன்னு சொன்னா அது எல்லா உயிர்களுக்கும் அன்பான நண்பனாக, தன்னை உரிமையாளனாக கருதாதவன, தான் தான் ப்ரோப்ரைட்டர், தான் தான் ஓனர். ஓகேவா? இது இல்ல யாரு அப்படின்னா பகவான் தான் ஓனர், அவங்கதான் எல்லாமே கொடுத்தது அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கணும். யார் மேலேயும் உங்களுக்கு வந்து பொறாமை இருக்கக்கூடாது. எல்லா உயிர்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், என்வியஸ் இருக்கக்கூடாது. அப்புறம் அகங்காரத்துல இருந்து விடுபட்டவனாக, இன்ப துன்பங்களில் சமநிலையுடையவனாக. இது எல்லா குவாலிட்டிஸுமே முன்னாடியே நான் கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னதுதான். அந்த டுவாலிட்டிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கக்கூடாது, எல்லாமே ஒரே நிலையை பார்க்கணும். ஓகேவா? சமநோக்கோட பார்க்கக்கூடியவனா இருக்கணும், சகிப்புத்தன்மையுடன் இருக்கணும், எப்போதும் திருப்தி உற்று அவங்கள்ட்ட இருக்கிறது என்னவோ அதை வச்சு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது. அப்புறம் சுய கட்டுப்பாடு உடையவனாக, புலன்கள் எல்லாத்தையும் அடக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம கிட்ட என்ன வந்துரும் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த நேச்சர் நம்மள்ட்ட வந்துருது. தனது மனதையும் புத்தியும் எண்ணில் நிலைநிறுத்தி உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ என்னுடைய அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். பகவான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க யாரு இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க தனக்கு பிரியமானவர் அப்படின்னு. சரியா? இந்த எல்லா குவாலிட்டிஸும் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்துல இருந்த அத்தனை கோஸ்வாமிகள்ட்டையும் இருந்தது. ஓகேவா? எப்ப சைத்தன்ய மகாபிரபுக்கு அப்புறமா வந்து அவங்களோட பிரைமரி டிசைபிள்ஸா வந்து ஒரு 6 பேர் இருந்தாங்க. கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஓகேவா, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, கோபாலபட்ட கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, நிறைய பேர் இருந்தாங்க. அதுல இந்த 6 பேர் இந்த 6 கோஸ்வாமிகள் தான் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஓகேவா? அதுல இப்ப நம்ம பாக்குறது யாரு அப்படின்னா, இந்த இமேஜ்ல இருக்கவங்க யாரு அப்படின்னா சனாதன கோஸ்வாமி. இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா
அப் டு 70 இயர்ஸ் வரைக்கும் இவங்க உயிர் வாழ்ந்தாங்க. இவங்களுடைய பக்தி தொண்டு இவங்க வந்து தன்னை எந்த லெவல்ல தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாங்க, தன்னை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்கு சொல்ல வரேன். இவங்க வந்து ரொம்ப ரிச் பர்சன். இவங்க நிறைய சம்பாத்தியம் பண்ணாங்க. அவங்க வந்து முஸ்லீம், ஆக்சுவலா பீயிங் முஸ்லீம். அதுக்கப்புறமா அவங்க கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஆனாலும் கூட அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு முஸ்லீம் கிட்ட அவங்க வேலை பார்க்கும்போது நிறைய பணம் சம்பாதிச்சாங்க. அதுல பாதிக்கு மேல பணத்தை அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா பகவான் தொண்டுக்காக அவங்க அர்ப்பணம் பண்ணாங்க. அப்புறமே அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஹிந்துயிசம் மாறினாங்க. நம்ம சைத்தன்ய மகாபிரபு கிட்ட அவங்க டிசைபிளா வந்து ஜாயின் பண்றாங்க. சைத்தன்ய மகாபிரபு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ பிருந்தாவனத்துக்கு போ, அங்க இருக்கிற அங்க வந்து பகவான் வந்து நிறைய லீலைகள்லாம் பண்ணாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க பண்ணின லீலைகள் துவாபரகத்துல என்னெல்லாம் பண்ணாங்களோ எல்லாத்தையுமே நீ இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணு, வெளியில ஏடு, அதை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் நீ சேகரி. அப்புறம் அங்க ஒரு கோவில் கட்டு, அந்த கோவில்ல அந்த பகவானோட விக்கிரகங்கள், அந்த ரூபங்களை வந்து நீங்க வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கான பூஜைகள் எல்லாத்தையும் நீ தொடர்ந்து பண்ணு அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு வந்து சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, அவங்க 2 பேரும் பிரதர்ஸ். ஓகேவா, அவங்க 2 பேரையும் அனுப்புறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஏஜ் பேசன் 2 பேருமே எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வயதான காலத்திலையும் கூட அவங்களால என்ன செய்ய முடிஞ்சது அப்படின்னா தன்னை தூய பக்தி தொண்டுல தன்னை நிலைநிறுத்திக்க முடிஞ்சது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய மனசு கிருஷ்ண உணர்வுல லயிச்சிருந்தது. அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, பகவான் சொன்ன எல்லா குவாலிட்டிஸையும் அவங்க தனக்குள்ள இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களால அந்த வயசுக்கான அந்த உடல் தளர்வு இது எதுவுமே அவங்களுக்கு தோணல. ஆக்சுவலா சனாதன கோஸ்வாமி என்ன செய்வாங்களாம், அவங்களுக்கு 70 வயசுல அவங்களுக்கு உடல் முடியாத தனத்திற்கு கூட அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அங்க கோவர்தன மலை இருக்குல்ல, அதோட சர்க்கம்பரன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வளம் பண்ணுவோம்ல நம்ம, கிரிவலம்னு சொல்லுவோம். அந்த வளம் கிலோமீட்டர்ஸ், அப்ராக்சிமேட்லி 22 to 24 கிலோமீட்டர்ஸ் உள்ள அந்த ரேடியஸ் வந்து அவங்க என்ன செய்வாங்க, டெய்லி ஒரு தரம் சுத்தி வருவாங்க. அப்புறம் டெய்லி பகவானுக்கு 1000 வாட்டி நமஸ்காரம் பண்ணுவாங்க. யாரும் ஒரு தீவிர வைஷ்ணவைக்கு யாரோ வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 1000 வாட்டி பண்ணுவாங்க. இதெல்லாம் தன்னுடைய கடமையா, தன்னுடைய குறிக்கோளா, முதல் சேவையா அவங்க இதெல்லாம் தான் பண்ணுவாங்களாம். அவங்க அவ்வளோ ஏஜ் ஆனவங்களா இருந்தாலும் கூட அவங்க அங்க போய் பிருந்தாவனத்துல சைத்தன்ய மகாபிரபு சொன்னதுக்காக அவங்க போயிட்டு அங்க செட்டில் ஆயிட்டு அவங்க தனக்கு என்ன தேவை, நம்ம படுக்கணும், தூங்கணும், சாப்பிடணும், நம்ம ரெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே அவங்க 2 பேருமே அதை பத்தி யோசிக்கல. என்ன கிடைக்குதோ அதை பிக்ஷை வாங்கி சாப்பிடுவாங்களாம். சம்டைம்ஸ் எதுவுமே கிடைக்காம வெறும் கோதுமை மாவு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை மட்டும் என்ன செய்வாங்க, அந்த யமுனா ரிவர்ல போட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு அதை குட்டி குட்டி பாலா உருண்டி அதை நெருப்புல போட்டுருவாங்க. அந்த பால் அது சுட்டு வரும் இல்ல, அதை எடுத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை அப்புறம் பிரசாதமா எடுத்துப்பாங்க. ஓகேவா, இது அப்புறம் அவங்க சொன்னதுக்காக சைத்தன்ய மகாபிரபு சொன்னது சிறமேற்கொண்டு செஞ்சு பணம் கலெக்ட் பண்ணி அங்க வந்து அவங்களுக்கு வந்து பகவானுக்கு வந்து அவங்க ஒரு கோவில் கட்டினாங்க. முதல் கோவில் கோஸ்வாமிகளாக அவங்களால உருவாக்கப்பட்ட, பிருந்தாவனத்துல உருவாக்கப்பட்ட முதல் கோவில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதா மதனமோகன டெம்பிள். ஓகேவா, மதனமோகனன் அப்படின்னா யாரு இருக்குன்னா பகவான். ஓகேவா, மன்மதனையே மயக்கிற அளவுக்கு அழகு உள்ளவங்க மதனமோகனன்னு பேரு பகவானுடைய நாமம் அங்க. சோ அந்த கோவில் அங்க நிர்மாணம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் இருக்கும், அந்த பிரதிஷ்டை பண்ணாங்கல்ல அந்த உருவ விக்கிரகத்துக்கு எல்லாம் தேவையான வழிபாடுகள், அப்புறம் அன்னக்கூடம் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி பிரசாத விநியோகம் எல்லாமே பண்ணிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, கம்ப்ளீட்டா அவங்கள்ட்ட இருந்த அந்த குவாலிட்டிஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான். ஓகேவா, அவங்களுக்கு நீங்க இதை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சனாதன கோஸ்வாமி எப்படி ஒரு முஸ்லீமா இருந்துட்டு அவங்க தன்னை எப்படி மாத்திக்கிட்டாங்க, சச் அன் எலிவேட்டட் டிவோட்டியா அவங்க எப்படி மாறினாங்க. இதுல வந்து டெய்லி அவர் சுத்தி வராரு இல்ல, அவ்வளவு தூரம் அவரால் சுத்தி வரதை பார்த்து பகவானுக்கே தாங்கலையாம். வேண்டாம், நீ அந்த மாதிரி நீ வந்து கிரிவலம் வர வேண்டாம், பிருந்தாவனத்தை நீ வளம் சாரி அந்த கோவர்தன கிரியை நீ வளம் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் கேட்கல. இல்ல, நான் அதை வந்து மனசுல உறுதியா எடுத்துட்டேன், நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு பகவான் என்ன பண்ணாங்களாம், அந்த கோவர்தன மலை மேல ஷீலான்னு சொல்லுவாங்க, அது மேல ஏறி நின்று ஃப்ளூட் வாசிச்சாராம். கிருஷ்ண பகவான் வந்து மேல ஏறி நின்று ஃப்ளூட் வாசிக்க எல்லாமே பகவானோட அந்த புல்லாங்குழல் ஓசைக்கு மயங்காதது ஏதாவது இருக்குதா, எல்லாம் மயங்கி போய் கரைஞ்சு உருகி போச்சு. அவர் ஏறி நின்று அந்த பாறையும் கூட உருகிடுச்சான். உருகி சின்னதா ஓடி வந்து ஷீலா அப்படின்னு சின்னோண்டு ஒரு தட்டு மாதிரி அவரோட பாதம் வந்து அப்படியே பதிஞ்சிருந்தது. அதை கொண்டு வந்து கொடுத்து, நான் கோவர்தன மலையில ஏறி நின்றுதான் இதை பண்ணினேன், சோ இந்த ஷீலாவை டெய்லி வச்சுட்டு இதை நீ சுத்தி வா, இது போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பகவான் சொன்னதுக்காக அதுக்கு மேல என்ன செஞ்சாங்க, அந்த கிரிவலம் வர்றதை நிறுத்திட்டு அவங்களுடைய உடல் தளர்வு காரணமா இல்லாம பகவான் சொன்னதுக்காக அந்த ஷீலாவை அவங்க சுத்தி வர ஆரம்பிச்சாங்க. ஸ்டில் அந்த கோவில்ல நம்ம போனோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து
சேவைக்கு பார்க்க கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? சோ கோஸ்வாமிகள் செஞ்ச அப்படி ஒரு பக்தி தொண்டுங்கிறது அவ்வளவு ஒரு தலையாய் நம்மளோட சைட்லயும் வைஷ்ணவைட்ஸ் நிறைய பேர் பண்ணிருக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஸ்டோரிஸ் அப்படிங்கறதுனால கொஞ்சம் அந்த சைடு பெங்காலி வைஷ்ணவைட்ஸ் அந்த கௌடிய பரம்பரையை சேர்ந்தவங்க எல்லாம் எந்த மாதிரி பகவத் தொண்டு பண்ணினாங்கிற அந்த மாதிரி கதை டாக்கூர்ஸ் அந்த கதையெல்லாம் மட்டும்தான் இதுல சொல்லப்பட்டிருக்குது. இது நமக்கு தெரியாத கதை தானே, பட் இன்ட்ரெஸ்டடா இருக்கும்ல, சோ நம்ம தெரிஞ்சுப்போம். Mathaji 12.15. Yes, Mathaji. Yasmanodvijate loko lokanodvijate chayah harshamarshavayotvagair mukto yasacha me priyah. Hare Krishna. Hare Krishna. யாருக்கும் தொல்லை கொடுக்காம, திருப்பி குவாலிட்டிஸ் சொல்றாங்க. யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க, யாராலும் தொந்தரவு செய்யப்படாம அவங்க போட்டு தனியான ஒரு இடத்துல இருப்பாங்க. சாப்பாடு கிடைச்சதுன்னா சாப்பிட போறாங்க, இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதே பசியோடய தான் அவங்க படுத்து தூங்க போறாங்க. இன்பம், துன்பம், பயம் மற்றும் ஏக்கம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வோம், நம்ம இப்ப குடியிருக்கிற வீடுங்கிறது இங்க கிராக் ஆயிடுச்சு, இல்லாட்டி ஒரு இடம் ஏதாவது ஒரு இடத்துல இடிஞ்சு விழற மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். அச்சோ இந்த மாதிரி ஆகுது, என்ன ரீசன், யாரையா கூட்டு ரிப்பேர் பண்ண சொல்லுவோம், இல்லாட்டி இந்த வீடை மாத்தி இந்த இவ்வளவு கவலை இருக்கும்ல நம்ம கிட்ட, ஒரு என்ன இப்படி ஒரு கஷ்டத்தை பகவானே நீ எனக்கு கொடுத்துட்டியே அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஒரு பயம் வரும், இப்படி ஆயிடுச்சு இதுக்கு மேல என்ன ஆக போகுது அப்படின்னு இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் கொடுத்த அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். இது எதுவுமே யாருக்கு இருக்காது, தூய பக்தனுக்கு. சரி, இந்த இடத்துல கிராக் வந்துதான், இதுக்கு காரணம் பகவான் தான். இது ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு கிராக் மூலமா நமக்கு காமிச்சிருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும், பெட்டர் we have to leave this place அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, ஒரு பக்தனா இருக்கிறவன் பகவானோட அந்த நினைப்புல இருந்து அந்த ஆங்கிள் யோசிப்பாங்க. ஓகேவா? சோ சாதாரணமா இருக்கக்கூடிய மனுஷன் யோசிக்கிறத விட பக்தனுடைய அந்த யோசனை, அந்த வழிமுறைங்கிறது வேற மாதிரி இருக்கும். அவங்கள்ட்ட அந்த என்ன இருக்காது அப்படின்னா, கவலை இருக்காது, பயம் இருக்காது. எது நடந்தாலும் அதுக்கான காரணம் யாரு, சர்வகாரண காரணம். பிரம்ம சமிதியில ஸ்லோகத்துல வருது இல்ல, பகவான் தான் யாரு அப்படின்னா சர்வகாரண காரணம், காஸ் ஆஃப் ஆல் காசஸ். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம், ஏக்கத்துல விழ வேண்டாம், இன்னும் சமநிலையோட இருக்கலாம். எப்பவுமே எல்லாமே பகவான் கொடுத்தது, அவங்க பாத்துப்பாங்க, எது ஒண்ணு நடக்குதோ அதுக்கு காரணம் அவங்கதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்படி இருக்கிறவங்க பகவானுக்கு மிகவும் பிடித்தவர்கள். ஓகேவா? இது அடுத்த குவாலிட்டிஸ் சொல்றாங்க. இது 12.16 மெத்தட்ஸ். अनपेक्ष शुचिर्दक्ष उदासीनो गदव्यतः सर्वारंभ परित्यागी यो मद्भक्त समे प्रियः. हरे कृष्ण. இப்ப மறுபடியும் தனக்கு பிரியமானவன் யாருன்னு பகவான் மறுபடியும் அந்த குவாலிட்டிஸ் சொல்ல போறாங்க. எவனொருவன் சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல் தூய்மையாக, நிபுணனாக, கவலைகள் இன்றி எல்லாவித வழிகளிலிருந்தும் விடுபட்டவனாக, ஏதேனும் பலனுக்காக முயற்சி செய்தவனாக உள்ளானோ எனது அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அடுத்த குவாலிட்டி சொல்லியிருக்காங்க, சாதாரண செயல்கள் சார்ந்து வாழக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், பௌதிக செயல்களை விட்டுறணும்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் கிளென்சிஃபைடா இருக்கணும், அப்புறம் நிபுணனா இருக்கணும். அவங்க செய்யக்கூடிய செயல்ல அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு டேலண்டடா இருக்கணும். கவலைகள் என்று எந்த கவலையோ பயமோ அவங்களை வாட்டக்கூடாது, இருமையிலேருந்து அவன் வெளிப்பட்டவனா இருக்கணும். அப்புறம் எல்லாவித வழிகளில் இருந்து விடுபட்டவனாக, இந்த உடல்ல ஒரு இடம் வலிக்குது அப்படின்னா நமக்கு கவலை வர ஆரம்பிக்கும். பட் ஒரு தூய பக்தனுக்கு என்ன இருக்காது அப்படின்னா, அது உடல் சார்ந்த வலி, அதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் அப்படிங்கிறது ஆத்மா, அந்த ஆத்மா தான் பகவானை ரிலேட் பண்ணிக்குது. இந்த உடல்ங்கிறது மேல போட்டுக்கிற சட்டை. ஓகேவா? சோ விடலை விடக்கூடிய ஆத்மா தான் வரும். சரியா? அதனால இந்த உடல்ங்கிறத பத்தி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, இந்த வலியோ இந்த கஷ்டமோ எதுக்கு, நம்ம மேல போட்டிருக்க இந்த சட்டைக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட மிகுந்து காணப்படும். அப்படி இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பலனுக்காக முயற்சி செய்ய மாட்டாங்க, தனக்கு இது வேணும் அப்படின்னு நினைச்சு எதை அடைய மாட்டாங்க. ஓகேவா? ஆனா அப்படி செய்வாங்க, அது எதுக்காக அப்படின்னா பகவத் தொண்டுல ஈடுபட்டு இருக்கும் போது. சரியா? தனக்காக அவங்க கேட்க மாட்டாங்க, பலனுக்காக முயற்சி செய்யாதவன்னா அவங்க எந்த பலனுமே பண்ண எதிர்பார்க்க மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு பொருள் தேவை, பணம் தேவை, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவை. ஆனா அது தேவை அவங்களோட சொந்த விஷயத்துக்காக இருக்காது, அது பகவத் தொண்டுக்காக தான் இருக்கும். எனது அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அப்படி இருக்கிறவரோட கதை தான் இங்க. இது யாரு அப்படின்னா பில்வமங்கல டாக்கூர். ஓகேவா? அவங்க யாரு அப்படின்னா, பில்வமங்கல டாக்கூர் அப்படிங்கிறவங்க இந்த ஜென்மால பில்வமங்கல டாக்கூர். அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு 2 ஜென்மா கதை உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு நல்ல வைஷ்ணவ ஃபேமிலியில நல்ல ஒரு பயசான டியூட்டிஸ் எல்லாம், அதாவது பகவான் மேல தொண்டு பண்றது, அப்புறம் பக்தினா என்னன்னு தெரிஞ்ச விஷயம், அப்புறம் ரொம்ப கல்ச்சர்டா, சரியா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில அந்த விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு அந்தணனா இருந்தாரு. அவர் என்ன செய்வாரு அப்படின்னா, பாகவதர்கள் எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு அவங்களுக்கூட சேர்ந்து பகவான் பத்தின கீர்த்தனைகள் பாடுறது, அவங்கள குளோரிஃபை பண்றது, அப்புறம் அவங்களுக்காக ஏதாவது விழா எடுக்கிறது, சரியா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு இருந்த பாகவதர்கள் எல்லாருக்கும் இந்த சாப்பாடு கொடுக்கறது, இப்படி எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய டேஸ் அந்த மாதிரிதான் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
சோ ரெகுலரா அதே மாதிரிதான் அவங்க பண்ணுவாங்க. தன்கிட்ட பொருள் இருந்ததுன்னா அதை வச்சு அவங்க அந்த மாதிரி பாகவதர்கள் எல்லாம் கூட்டமா கூப்பிட்டு எல்லா விழாக்கள் நடத்திட்டு சாப்பாடு போட்டு அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படி பணம் இல்லை ஒரு டைம் அப்படி இல்லைங்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்க, திருடியாவது நம்ம என்ன பண்ணணும், நம்ம நினைச்ச அந்த காரியத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போவாங்க. கையில பணம் இல்லை, என்ன செய்யலான்னு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ராஜா அவங்க வீட்டுல ஃபேமிலியில வந்து இந்த பிரின்சஸ் இறந்து போயிருக்காங்க, இளவரசி இறந்து போயிருக்காங்க. இளவரசியோட உடலை வந்து நெருப்புல வைக்கும் போது கழுத்துல அந்த டைமண்ட் நெக்லஸோட வச்சு எரிக்கிறாங்க. ஐயோ அந்த நெருப்போடு போகிறதுக்கு அதை எடுத்துட்டு போயினோம்னா நம்ம என்ன ஆகும், அதை ஒரு வித்தோம் அப்படின்னா அதுக்கு பொருள் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம பகவத் தொண்டுல ஈடுபடுத்த முடியுமே அப்படிங்கிற எண்ணத்தோட போய் என்ன செய்யறாங்க, அந்த பிரின்சஸோட கழுத்துல இருக்கிற அந்த நகையை திருடுறதுக்கு பாக்குறாங்க. அப்ப எடுக்கும்போது அந்த பிரின்சஸ் என்ன சொல்றாங்க, முழிச்சுக்கிட்டு, இல்ல இல்ல நீ இப்ப எங்கிட்ட இருந்து எடுக்காத, எங்கிட்ட இருந்து எடுக்க வேண்டாம், நீ எங்க அப்பாட்ட கேட்ட, கிங்கு கிட்ட கேட்ட அப்படின்னா என்னோட ரூம்ல வந்து ஒரு ஃபுல்லு பொக்கிஷ டப்பா இருக்குது, அதை கம்ப்ளீட்டா அப்படியே எடுத்து உனக்கு தந்துருவாங்க, அது என்னோடதுதான், என்னோட உயிரை போயிடுச்சுங்கும் போது அதை வச்சுட்டு என்ன செய்ய போறாங்க, சோ அதை உனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பிரின்சஸ் சொல்றாங்க. உடனே போய் கிங் கிட்ட கேட்டோன்னா, ஓ நம்ம பொண்ணுதான் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சோன்னே ராஜாவும் அந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் அங்கேருந்து அந்த வந்து டப்பாவை எடுத்து கொடுத்துட்றாரு. அதை இவர் சந்தோஷமா வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஸ்பெண்ட் பண்றாங்க. பணம் அதை பணமா மாத்தி, இந்த பொருள் எல்லாம் வித்து பணமா மாத்தி தன்னுடைய எல்லா காரியங்களுக்கும் செலவு பண்றாரு. செலவு பண்ணியும் பணம் பத்தல. மறுபடியும் அவருக்கு பணம் தேவைப்படுது. ஆஹா மறுபடியும் நமக்கு பணம் பத்தலையே, சரி இப்ப அவருக்கு ஞாபகம் வர்றது அந்த பிரின்சஸோட கழுத்துல இருந்து டைமண்ட் நெக்லஸ் தான். அதை போய் எடுத்துட்டு வந்துட்டா நமக்கு வந்து இந்த மாதிரி எல்லா செலவுகளையும் அது மூலமா நம்ம பண்ணிட முடியுமே அப்படின்னு மறுபடியும் போறாரு. அந்த பிரின்சஸோட கழுத்துல இருந்து நெக்லஸ் எடுக்க போறாரு. இப்ப இந்த வாட்டி வந்து பிரின்சஸ்க்கு என்ன கோவம் வந்துருச்சு. முதல் வாட்டி என்ன வந்தது அப்படின்னா, சரி ஓகே அந்த நேரம் அவங்க பண்ணக்கூடிய நல்ல காரியத்துக்காக அவர் நம்மளோட நகை எடுக்க வராரு, அதனால நம்ம வந்து ட்ரெஷர் பாக்ஸ் எடுத்து கொடுக்க சொல்லி சொன்னோம், இப்ப மறுபடியும் நம்ம கழுத்துல போட்டிருக்க நகையை மறுபடியும் திருட வராருன்னு சொல்லிட்டு சபிச்சிடுறான். நீ இப்படி இருக்கி இல்ல, பகவத் தொண்டு பண்ணணும், பகவான் மேல இவ்வளவு ஞானத்தோடையும் அந்த மாதிரி ஒரு நித்திய சிந்தனையோடயும் இருக்கு இல்ல, இது இல்லாம நீ போவ, அடுத்த ஜென்மால நீ வந்து ரொம்ப தப்பான ஒரு எண்ணம் உடையவனா நீ பிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு அது அந்த பிரின்சஸ் எரிஞ்சு சாம்பலா போயிடுறாங்க. மறுஜென்மா வருது. மறுஜென்மால இவர் பிறக்கிறாரு. ஓகேவா, இவர் பிறந்து இவர நல்ல ஃபேமிலியில பிறந்தா கூட இவருக்கு என்ன இல்லை அப்படின்னா நல்ல குணங்கள் இல்ல, பயஸ் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே அவர் பண்ணல. அவங்க பண்ணக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா துஷ்ட காரியங்கள் தான், தப்பான செயல்கள் தான், பெண்கள் தொடர்பு இந்த மாதிரிதான். அதுல ப்ராஸ்டியூட் வந்தவங்க சிந்தாமணின்னு சொல்லிட்டு அவங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாரு அவரு. டெய்லி சிந்தாமணியை பார்க்காம அவரால் இருக்க முடியாது. ஒரு நாள் அவங்களோட அப்பா தவறிடுறாங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கான எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு அந்த வந்து இந்த ஸ்ராத காரியம் பண்ண வந்து இந்த அந்தனருக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு அவங்களெல்லாம் வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிடணும். அதெல்லாம் பண்ணாம என்ன செய்யறாரு, அரையும் குறையுமா ஏனோ தானோன்னு ஆஃப் அண்ட் ஆஃப் ஏதோ ஒரு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அங்க பண்ணி வச்சிருக்கிற பதார்த்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தன்னோட அங்கவஸ்திரத்துல நல்லா முடிச்சு போட்டுட்டு வராரு. எதுக்கு அப்படின்னா இவங்களை சிந்தாமணியை பாக்குறதுக்காக. அன்னைக்கு மழை கொட்டுன்னு கொட்டுது. சிந்தாமணிக்கு என்னன்னா ஓகே இன்னைக்கு வந்து அவங்க வீட்டுல அந்த மாதிரி ஒரு துக்க காரியம் நடந்திருக்குது, மழையும் வேற பெய்யுது, டாக்கூர் வரமாட்டாரு, பில்வமங்கல டாக்கூர் இன்னைக்கு நம்மள தேடி வரமாட்டாரு அப்படின்னு நினைச்சு ரெஸ்ட் பண்றதுக்கு போயிடுறாங்க. ஆனா இவர் அவ்வளவு மழை பெய்யுது, அந்த மழையிலயும் அவருக்கு நினைப்பு என்ன அப்படின்னா சிந்தாமணி மேலதான் அவருடைய நினைப்பு. தான் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் எல்லாம் விட்டுட்டாரு. தான் எந்த மாதிரி குடும்பத்துல பிறந்திருக்கிறோம், நம்ம என்ன செய்யணுங்கிற அந்த எண்ணம் எல்லாம் அவருக்கு இல்ல, சிந்தாமணியை பார்த்தே ஆகணுங்கிற எண்ணத்தோட வராரு. ஆத்துல கரை புரண்டு ஓடுது தண்ணி. அதுலயும் என்ன செய்யறாரு அப்படின்னா ஏதோ மரக்கட்டை ஒண்ணு கிடைக்குதுன்னு நினைச்சு அந்த கட்டையை பிடிச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த ஆத்த கிராஸ் பண்ணி வர்றாரு. அது ஆக்சுவலா மரக்கட்டை கிடையாது, அது வந்து ஒரு டெட் பாடி, அது ஒரு கார்ப்ஸ். அதை புடிச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு, அதோட அந்த உணர்வு கூட அவருக்கு இல்ல, சித்தாமணி பார்க்கணுங்கிற எண்ணம் தான் மேலிட்டு இருக்குது. அடுத்தது இங்க வந்தோன்னு பாத்தீங்கன்னா வீடு சாத்தி இருக்குது. சோ நம்ம மேல ஏறி போய் குதிச்சு அது வழியா உள்ளார போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறை புடிச்சுன்னு உள்ளார போய் குதிக்கிறாரு. அது புடிச்சிட்டு மேல ஏறி போனார் பாத்தீங்களா, அதுவும் கயிறு கிடையாது, பெரிய பாம்பு தொங்கிட்டு இருக்குது. அது பாம்பா இல்ல கயிறாங்கிற ஒரு ஞானம் கூட இல்லாம அவர் என்ன செய்யறாரு, அதை புடிச்சிட்டு போய் உள்ளார குதிக்கிறாரு. குதிச்சுட்டு உள்ளார போய் பாக்குறாரு சிந்தாமணிக்கு ஆச்சரியம் தாங்கல. என்ன உனக்கு இன்னைக்கு ஸ்ராத காரியம் இருக்குது, நீ அதை இன்னைக்கு முழுசா முடிச்சிருக்க முடியாது, இவ்வளவு மழை பெய்யுறது, இதுல நீ இப்படி வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வருது. கோவம் வந்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, உனக்கு வந்து இவ்வளவு ஒரு ஆசை இருக்குதா, இந்த மாதிரி வந்து ஜட புலன்கள் மேல உன்னால உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, இந்த புலனின்ப இச்சையை தேடி நீ வந்து என்ன பண்ணிருக்கிற, என்னை பாக்குறதுக்காக வந்திருக்கிற, இது மேல காட்டுன இந்த அக்கறைய, இது மேல காட்டுன இந்த ஒரு ஆசைய, இதுக்காக நீ இவ்வளவு பிரயத்தனப்பட்டு இல்ல, இந்த பிரயத்தனத்துல துளியோண்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கிருஷ்ண பக்தி மேல வச்சிருந்த அப்படின்னா நீ எங்கேயோ போயிருக்க முடியும். உன்னுடைய பக்திங்கிறது அளவுக்கு அதிகமா ஆயிருக்கும். ஆனா உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் நீ எப்படி இவ்வளவு சிரமப்பட்டு நீ பண்ணது எல்லாமே வேஸ்ட், இதெல்லாம் தப்பான செயலுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு
ஒரு டைம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஒரு புத்திமதி கொடுத்தோன்னே அவருக்கு வந்து தோணிடுது, ஓ நம்ம பண்ணினதெல்லாம் தப்பு. அப்பதான் அவருக்கு என்ன வருது, உண்மையான ஞானம்ங்கிறது கிடைக்குது. சோ சிந்தாமணி சொன்னது ரைட்டு தான் சொல்லிட்டு, அப்ப நம்ம இப்ப எங்க போலாம், ஓகே பிருந்தாவன் போவோம். அங்க போனோம்னா நம்ம போய் அங்க மதனமோகனனை பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும், அந்த ஒரு ஞானம் கிடைக்கும். பூர்ண கிருஷ்ண உருணுல நம்மள லயிச்சுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா பிருந்தாவனத்துக்கு போறாரு. அங்க போய்கிட்டோம், பட் அவரால் என்ன செய்ய முடியல, நம்ம சொன்னதுதான் பழக்கத்தில் தானே பக்தி தொண்டு வரணுங்கிறது. ஓகேவா, அது வரைக்கும் அவரால் என்ன பக்தனாவே இல்ல, பக்தி தொண்டு பண்ணவே ஆரம்பிக்கல, பகவானை நினைக்கணும்னு ஒரு உற்சாகத்துல டக்குன்னு ஆரம்பிக்கிறோம் எல்லாத்தையும். ஆனா அதுல நம்மளால என்ன செய்ய முடியும், ஸ்டே பண்ண முடியல. சம்டைம்ஸ் தடுமாற்றம் வருதுன்னு சொல்றோம். அப்புறம் தடுமாற்றத்தினால நம்ம என்ன பண்ணிடுறோம், நில பிறண்டுறோம். அதே மாதிரி ஒரு விஷயமும் அவருக்கும் அங்க கிடைக்குது. அங்க ஒரு மெர்ச்சன்ட் அவங்களோட மிஸ்ஸஸ பாக்க, அவங்களோட ஒய்ஃப் வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாலும் அந்த ஒய்ஃப் பின்னாடியே அவர் போறாரு. போய் அந்த ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, அவங்களோட வியாபாரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வந்திருக்கிறாரு யாரோ ஒருத்தவர், அவர் என்னையே பாத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னும், அவர் இவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு, நீ என்ன உனக்கு என்னுடைய மனைவி வேணுமா எடுத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகேவா, அது வந்து இவருக்கு மறுபடியும் பளிச்சுன்னு அடிச்ச மாதிரி இருக்குது. சிந்தாமணி அங்க கொடுத்த அறிவுரை, நம்ம அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இவ்வளவு தூரம் நம்ம வந்து விருந்தாவனத்துக்கு வந்திருக்கிறோம், பகவான் மேல பக்தி தொண்டு செலுத்தணும்னு. இங்கேயும் வந்து நம்மளால என்ன பண்ண முடியல, புலன்களை கட்டுப்படுத்த முடியல. சோ இந்த கண்கள் தானே இதெல்லாம் நம்ம பார்க்க வைக்குது. பெண்கள் மேல மோகத்தை எது கொண்டு வருது அப்படின்னா இந்த கண்கள் தான். இந்த கண்களே எனக்கு வேணாம்னு சொல்லி ஊசி எடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க, தன்னோட 2 கண்ணையும் குத்திக்கிறாங்க. குத்திட்டு கண் இல்லாத, பார்வை இல்லாதவங்களா அதுக்கப்புறம் ஆயிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களோட மனசு என்ன பிறழவே இல்லை, அன்டிவேட்டடா அவங்க பகவான தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்க தூய வைஷ்ணவைட் ஆயிடுறாங்க. பகவானுக்காக அவ்வளவு பாடல்கள் அவங்க பாடுறாங்க. கிருஷ்ண கர்ணாமிர்தம் அப்படிங்கிறது அவங்க பாடின பாடல் தொகுப்பு. அதுக்கு லீல சுக்கான அவங்களோட பேர் அதுக்கப்புறம் மாத்தி வச்சுக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க பாடல்கள் பாடும்போது அந்த இனிமையான பாடல்களை கேட்கறதுக்கு யாரே வந்து உட்காருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிருந்தாவனத்துல அங்க இருக்கிற கிருஷ்ண பகவானை குட்டி கிருஷ்ணரா வந்து அவருக்கு எதிரில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாடல்களை கேட்டு ரசிப்பாங்க. இவங்களுக்கு ஏன்னா பார்வை இல்லாதவர்களா, அதனால இவருக்கு தேவையானது என்னவோ பாலோ தண்ணியோ எது தேவையோ, இல்ல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அவங்க போகணுமா, எல்லாத்துக்கும் யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அந்த குட்டி கிருஷ்ணாவே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுல தன்னுடைய பாடல்கள் எல்லாத்துலயும் அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட ஆச்சரியாவா அவங்க யாரை எடுத்துக்கிட்டாங்கன்னா சிந்தாமணியை எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா, சோ நிறைய இடத்துல அவங்க சிந்தாமணிங்கிற வேர்டு அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பாடல்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல அவங்க அவங்களை குருவா ஏத்துக்கிட்டதுனால அவங்க தப்பானவங்க, பட் அவங்க ரைட் டைரக்ஷன் அவங்க கொடுத்தாங்க. ஓகேவா, அப்ப முதல் ஜென்மத்துல வந்து அவங்க பண்ணின விஷயங்கள் வந்து நல்ல கர்மாவா தான் இருந்தது. பட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பிரின்சஸ் கிட்ட சாபம் வாங்கினாங்க. அதனால பில்லமங்கல டாக்கூர் இந்த டைம் என்ன பண்ணாங்க, சாபத்தினால முதல்ல தப்பான செயல்கள் செஞ்சாங்க. அப்புறம் சிந்தாமணியோட அட்வைஸ்னால என்ன செஞ்சாங்க, நல்லவங்கள மாறி பகவான் மேல தூய பக்தி தொண்டு செலுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க. அப்ப இந்த சிந்தாமணி யாரு, அவங்களுக்கு ஜென்மா இருந்த மாதிரி சிந்தாமணிக்கு இன்னொரு ஜென்மா இருந்திருக்கணும்ல. அவங்கதான் போன ஜென்மால இறந்து போன அந்த பிரின்சஸ் இருக்காங்கல்ல அவங்க. ஓகேவா, அப்ப இறந்தாலும் கூட அவங்களுக்கு என்ன, அந்த நகை மேல இருந்த மோகத்தினால எடுக்க வந்தவங்களை சபிச்சாங்கல்ல, அந்த காரணத்தினால அவங்களுக்கு மறுஜென்மாங்கிறது என்னவா கிடைச்சது அப்படின்னா ப்ராஸ்டிடியூட்டா கிடைச்சது. ஓகேவா, ஆனாலும் அவங்க அந்த நேர்மை அதெல்லாம் இருந்தது. சோ அதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா பில்வங்கல டாக்கூரை வந்து நல்ல வழிக்கு அவங்க மாத்தினாங்க. சோ இது என்ன அப்படின்னா, முதல்ல சாதாரண செயல்கள் செஞ்சாங்க, ஆனாலும் கூட அந்த சாதாரண செயல்கள்ல இருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தன்னை கம்ப்ளீட்டா மாத்திக்கிட்டு பலனுக்கான முயற்சி எதுவும் எடுக்காம பகவானுக்கான செயல்களா தன்னோட செயல்கள் எடுத்து மாத்திக்கிட்டு தூய பக்தி தொண்டு பண்ணதுனால அவங்களும் என்ன அப்படின்னா ஒரு குட் எக்ஸாம்பிள்னு சொல்ல முடியும். பகவானுக்கு மிகவும் பிரியமான பக்தன். 12.17 Mathaji. यो न हृष्यति न द्वेष्टि न शोचति न काङ्क्षति शुभाशुभ परित्यागी भक्तिमान् यस मे प्रियः. ஹரே கிருஷ்ணா. எவன் ஒருவன் ஒருபோதும் மகிழ்வதில்லையோ துன்பப்படுவதில்லையோ, ரெண்டும் இருக்காது, ஹாப்பினஸும் இருக்காது சேட்னஸ் இருக்காது, புலம்புவதில்லையோ ஆசைப்படுதில்லை, ந சஸ்வதி ந காங்ஷதி. ஓகேவா, நமக்கு இந்த துக்கம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, புலம்பவும் மாட்டாங்க, அது வந்துருச்சேன்னு அது கவலைப்படவும் மாட்டாங்க. எவனொருவன் மங்களமானவை அமங்கலமானவை. ஏன்னா இந்த பௌதிக காரியங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் மங்களம் அமங்கலம்னு 2 இருக்குது. என்ன அப்படின்னா எல்லாமே அமங்கலங்கள் தான். எது காடோட ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் மங்களங்கள். ஓகேவா, இது எல்லாத்தையும் துறக்கின்றானோ அத்தக பக்திமான் எனக்கு மிகவும் பிரியமானவன். இப்ப அந்த இதுல இமேஜ் போட்டிருக்கிறது யாரு அப்படின்னா பிரகலாத் மகாராஜ். அவங்களுக்கு பத்தின கதைகள் உங்களுக்கு தெரியும், அதனால நான் இதை சொல்லல. இப்ப அவங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் நடந்தது. இரணியகசிபு வந்து அவங்களை வந்து கில் பண்றதுக்கு பல்வேறு விஷயமா அந்த யானையை விட்டு இடற விட்டாங்க, விஷப்பாம்புகள் நிறைஞ்ச இடத்துல போட்டாங்க, கடலுக்குள்ள தள்ளி விட்டாங்க. ஓகேவா, பல 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 துன்பங்கள் கொடுத்தாலும் கூட பகவான் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணாங்க, அவங்களை வந்து ரட்சணை பண்ணாங்க. ஏன், பகவானுக்கு அந்த பக்தன் பிரியமானவன். ஏன்னா அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்கள்ட்ட இருந்தது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட அதனால அவங்க என்ன படல,
துன்பப்படல, எனக்கு ஏன் அந்த கஷ்டம் வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கல. எப்பவுமே பகவானே தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 18 and 19 Mathaji. Yes, Mataji. Samashatrau cha mitre cha tada manabamanayo shidoshnat sukha dukkeshu samasanga vivarjitah dulya nintastutir mauni santushto yena kenachit anikhedastira madir பக்திமான் மே பிரியோ நரஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எவனரோ நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவித்து அடுத்த செட் ஆஃப் குவாலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ரெண்டுமே ஒண்ணுதான், ஃப்ரெண்டு ரெண்டுமே ஒருத்தவங்களா பாவிப்பாங்க. மானம் அவமானம் ரெண்டும் ஒண்ணுதான். இன்பம் துன்பம், வெப்பம் குளிர், புகழ்ச்சி இகழ்ச்சி ஆகியவற்றில் நடுநிலை விதித்து. ஓகேவா, இது வந்ததுனால சந்தோஷப்படுறது, இது வந்ததுனால துக்கப்படுறதுன்னு எதுவும் இல்லாம எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாவிக்கணும். ஓகேவா, களங்கம் தரும் தொடர்புகளிலிருந்து எப்போதும் விடுபட்டு, களங்கம்னா இது இந்த ஜட உலக பந்தம் தான். ஓகேவா, நம்ம எல்லாம் ஜட உலகத்தோட கட்டுப்பட்டுட்டோம் அப்படின்னா கட்டுண்ட ஆத்மாக்கள் ஆயிடுறோம். அப்ப நம்ம எல்லாருமே கலங்கப்படக்கூடியவங்க தான். இது எல்லாமே இல்லை அப்படின்னா நம்மளும் வந்து களங்கம் இல்லாதவர்கள். ஓகேவா, சோ களங்கம் தரும் தொடர்புகளிலிருந்து எப்போதும் விடுபட்டு அப்படின்னா என்ன, ஆன்மீக தளத்துல நம்மள நிலைநிறுத்திக்கணும். மௌனமாக எதனை கொண்டும் திருப்தியுற்று, எது எங்கிட்ட இருந்தாலும் அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். தங்குமிடத்திற்காக கவலைப்படாமல் அறிவில் நிலை பெற்று பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ அத்தகைய மனிதன் எனக்கு மிகவும் பிரியமானவன். இகைன் அடுத்த செட் ஆஃப் குவாலிட்டிஸ்ல பகவான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டியூவல் மைண்ட் இல்லாம அப்புறம் ஜட உலக பந்தத்துல இருந்து தன்னை கம்ப்ளீட்டா விடுவிச்சுட்டு எப்பயுமே என்ன பண்ணணும், திருப்தியோடையும் மௌனமாகவும், நம்ம இங்க இருக்கோம் இதுதான் நமக்கு இருக்குதே மத்ததெல்லாம் இல்லையே, அந்த மாதிரியான வசதிகள்லாம் நமக்கு கிடைக்கலன்னு ஏக்கம் இல்லாம யார் இருக்காங்களோ, பகவான் பத்தின அந்த அறிவுல யார் நிலை பெற்று இருக்காங்களோ அவங்க எனக்கு பிரியமானவர்கள். இங்க இமேஜ்ல இருக்கிறது யாரு அப்படின்னா, துர்வாச முனிவர் வந்து யாரவங்க அம்பரீஷ் மகாராஜா அவங்களுக்கு வந்து சாபம் கொடுத்ததுதான். ஓகேவா, சாபம் இல்ல, நீ எப்படி என்னை விட்டுட்டு, இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். துர்வாச முனிவர் வராருங்கிறதுக்காக இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வெயிட் பண்ணுவாங்க திதியை முடிக்கிறதுக்கு, பவர்ண பண்றதுக்காக. பட் அவர் வர்றது எல்லாமே லேட் ஆனதுனால என்ன செஞ்சிடறாரு அப்படின்னா, பாரணையை முடிச்சு ஆகணும்ல, அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சு துளசி தீர்த்தம் எடுத்துப்பாங்க, துளசி பத்திரம் போட்டு தண்ணி குடிச்சுப்பாங்க. சோ அந்த தீர்த்தம் எடுத்ததே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த துவாதசி பாரணை முடிச்சதா அர்த்தம். ஆனா இவருக்கு வந்து கோவம் வந்துருது, என்னை விட்டுட்டு நீ எப்படி வந்து விரதத்தை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வாரு, அவர் மேல வந்து ஒரு பெரிய பூதத்தை ஏவி விடுவாரு. அந்த பூதத்தை என்ன செய்யறாரு இவரு அம்பரீஷ் மகாராஜா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானோட தூய பக்தன். சோ பகவானை வேண்டினோட பகவானோட சக்கரம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அந்த பூதத்தை என்ன பண்ண வரும், கில் பண்ண வரும், அதை அடிச்சிடும். அதை அடிச்சுட்டு துர்வாச முனிவர்கிட்டே திரும்பும். இவர் வந்து ஒரு லோகமா போவாரு, என்னை காப்பாத்துன்னு எல்லா லோகத்துக்கும் போவாரு, பகவான் கிட்டையும் போவாரு. ஆனா பகவான் என்ன செஞ்சிருவாரு, இதுக்கு காரணம் நான் கிடையாது, இந்த சக்கராயுதம் வந்து திருப்பி என் கைக்கு அமைதியா வந்து அடையணும், உனக்கு எந்த துன்பம் வரக்கூடாது அப்படின்னா நீ வந்து அம்பரீஷ் மகாராஜா மேலதான் நீ வந்து உன்னுடைய கோவத்தை காமிச்ச, இப்போ அவங்கள்ட்டே சரண்டர் ஆனினா மட்டும்தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு இதுல இருந்து காப்பாற்றப்படுவாய் அப்படின்னு பகவான் சொன்னதுனால மறுபடியும் அம்பரீஷ் மகாராஜ்டே வந்து துர்வாச முனிவர் என்ன செய்வாரு, தன்னை சமர்ப்பிச்சுப்பாரு. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரம் வந்து பகவானோட கைக்கு போயிடும். சரியா, இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பரீஷ் மகாராஜா வந்து அவங்களை அவ்வளவு பெரிய டிவோட்டி. ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் இருந்தது, அதனால பகவானுக்கு பிடிச்சவங்களா ஆனாங்க. பகவானுக்கு பிடிச்ச பிரியமானவர்கள் யாரா இருந்தாலும் இந்த பக்தர்கள் எல்லாத்தையும் ரட்சிக்கிறதுக்கு பகவான் தானாவோ இல்ல தன்னோட ரெப்ரசன்டேட்டிவா அனுப்புவாங்க அப்படின்னு நம்ம பல இடத்துல பார்த்துட்டு வந்திருக்கிறோம். 20th ஸ்லோகம் Mathaji. Yes, Mataji. Edu dharmamrutam itham yadoktam paryupasate shraddhana matparamaha bhaktastetiva me priyaha. Hare Krishna Mataji. பக்தி தொண்டு என்னும் இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்துபவர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள். ஃபைனலா கன்க்ளூட் பண்றாங்க பகவான் என்ன அப்படின்னா, இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிற அழிவற்ற பாதை. ஏன் இது அழிவற்ற பாதை அப்படின்னா நேரா அது நம்மள எங்க கொண்டு செல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானோட திருவடி தாமரைக்கு தான் கொண்டு செல்லுது. ஓகேவா, அதுல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம், எங்கேயுமே டிவியேட் ஆகாம போனோம்னா நிச்சயமா பகவான் அடைஞ்சிடலாம். அந்த அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. என்னை பரம இலக்காக வைத்து, அவங்கதான் கோல் அப்படின்னு நம்ம வச்சு நம்பிக்கையோட, முதல் தேவை என்ன அப்படின்னா நம்பிக்கை, ஸ்ரத்தை தான். ஓகேவா, அதோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மனதை பகவான்கிட்ட ஈடுபடுத்தணும். அப்படின்னா இவங்கதான் யாருன்னா பகவானுக்கு மிக மிக பிரியமானவர்கள் அப்படின்னு பகவான் எகைன் இந்த இடத்துல சொல்றாங்க. சோ நிறைய சுகதேவ கோஸ்வாமி மாதிரி ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஓகேவா, அதாவது நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய 9 வித பக்திகள் அந்த இதுல தொண்டுகள்ல வந்து நம்ம ஏதோ ஒரு 2 நம்ம எடுத்துட்டு நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளாலையும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பக்தி தொண்டுல நேரா போக முடியும்,
பரம இலக்கை அடைய முடியும். முக்கியமா பகவானுக்கு பிரியமான பக்தனா நம்மளால ஆக முடியும். அதுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவவித பக்தியில ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம எடுத்து செய்யறது. அதுலயும் முக்கியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாண்டிங். விடாம நம்ம ஜபம் பண்ணணும். சாண்டிங் பண்றது மூலமா நம்மளால என்ன செய்ய முடியும்? கேட்கவும் முடியும், மனசுல நினைக்கவும் முடியும். ஹரே கிருஷ்ணா. இதுதான் அத்தியாயம் 12ஓட சுருக்கம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தி தொண்டை தலை சிறந்தது. அது பகவான் சொன்னாங்க. பக்தி தொண்டில் ஏணிப்படிகள் என்னென்ன? பக்குவமடைந்த நிலை, சாதன நிலை. ஓகேவா? சாதன பக்திங்கிறது தான் பழக்கத்தில் பக்தி தொண்டுங்கிறது. அது அடுத்த கர்மயோகமா அதுலதான் நம்ம பார்த்தோம். நிஷ்காம கர்மயோகம், சகாம கர்மயோகம், அப்புறம் தியானம், அப்புறம் ஞானம், அப்புறம் தியாகம். இதுல ஏதாவது ஒண்ணு தியாகம் செஞ்சு நீ என்ன செய்யணும்? பக்தி தொண்டுல உன்னுடைய படிநிலையை வசதிக்கிட்டே போ. அப்பதான் எந்த நிலைக்கு வர முடியும் அப்படின்னா, அனன்ய பக்திக்கும் உன்னால வர முடியும் அப்படின்னு பகவான் சொல்லியிருந்தாங்க. 8ல இருந்து 12 வரைக்கும். அப்புறம் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்களாக மாற்றும் குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அவங்களுடைய நடத்தை மூலமா நம்மளோட நடத்தையை நம்ம மாத்திக்கிறது மூலமா பகவானுக்கு பிடிச்சமானவங்களா ஆயிடுவாங்க. மற்ற ஒரே இடத்துல நம்ம வெளிப்படும் நடத்தை மூலமாவும் பகவானுக்கு பிடிச்சவங்களை நம்ம ஆகலாம். நிகழ்வுகளை எதிர்கொள்ளும் விதம், அப்புறம் பகவான் இடத்தில் நம்ம வெளிப்படுத்தும் நடத்தை. ஓகேவா? இது எல்லா குவாலிட்டிஸும் ஒன்னா சேர்ந்தது அப்படின்னா நம்மளும் பிரியமான பக்தனா நம்மளாலையும் ஆக முடியும். வாழ்க்கைக்கான பாடம் இந்த லெசன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மின்சாரம் துண்டிக்கப்பட்ட விளக்கு பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக தோன்றலாம். ஒரு விளக்கு அது எரிஞ்சாலும் எரியலனாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். நம்மள ரொம்ப கவரக்கூடியதா இருக்கும், அட்ராக்ட் பண்ணும். ஆனால் அதனால எந்தவித பயனும் இல்லை. ஏன்னா அதுல என்ன இல்ல? கரண்ட் போகாது. ஓகேவா? கரண்ட் பாஸ் ஆகல அப்படின்னா அந்த லைட் அங்க இருந்தாலும் கூட என்ன அப்படின்னா, இருட்டுல நமக்கு ஒரு வெளிச்சத்தை தரப்போறது இல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் கூட நமக்கு அது ஒரு பலன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஏதாவது ஒரு யூசேஜ் இருக்காங்க இல்ல. அதே போல நற்குணங்கள் ஒருவருக்கு நல்ல மனிதரை போல தோற்றத்தை தரலாம். ஆனால் பகவானுடைய தொடர்பு இல்லை எனில் அதனால் எந்த ஆன்மீக பலனும் இல்லை. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்மள்ட்ட இருந்தாலும் கூட நம்ம இது எல்லாத்தையோடையும் சேர்த்து நம்ம என்ன செய்யணும்? கிருஷ்ண கர்ம, அப்புறம் பகவானை பத்தின செயல்கள், எண்ணங்கள் அதெல்லாம் நம்ம மனசுல ஓடி இருக்கணும். ஓகேவா? அதெல்லாம் இருந்ததுன்னா மட்டும்தான் ஆன்மீக பலன் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா விளக்கு பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் அது பார்வைக்கு மட்டுமே, அதால பலன் இல்லைங்கிற மாதிரி. நல்ல குணமுடைய மனுஷன் நல்ல குணமுள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாராட்டிட்டு நம்ம விட்டுருவோம். பட் எப்ப அது பகவான் பரம இலக்கை அடைய உதவும் அப்படின்னா அவன் அந்த குவாலிட்டிஸ் கூடயே எதையும் சேர்த்துக்கணும் அப்படின்னா பக்தியும் சேர்த்துக்கணும். அந்த பக்தி இருக்கணும். ஓகேவா? எப்படி கரண்ட்ங்கிற ஒரு ஆற்றல் இருக்கிற மாதிரி பக்திங்கிற ஒரு ஆற்றல் இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானை நம்ம அடைய முடியும். இல்லாட்டி இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன், ஆன்மீக பலன்கிறது எதுவும் இல்லை சொல்றதுக்கு. இப்ப நம்ம இதுலயும் ஒரு குவிஸ் பாத்துருவோம். டிவோட்டிஸ் எல்லாருமே கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேசலாம். பாலாஜி பிரபு எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடுங்க. யாராவது ஒருத்தவங்களும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றாங்கிற மாதிரி கொஞ்சம் பாத்துக்கோங்க. கொஸ்டின் நானே வாசிச்சிடுறேன். டிவோட்டிஸ் கொஞ்சம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் பகவானிடம் மிகவும் பக்குவமடைந்தவர்களாக கருதப்படுபவர் யார் என்று கேட்டான். அதற்கு பகவான் விடையளித்தார். உங்கள் கருத்துப்படி மிகவும் பக்குவமடைந்தவர் யார்? தோன்றா அருவ பிரம்மனை வழிபடுபவர், முன்னோர்களை வழிபடுபவர்கள், காட்டில் சென்று தவம் செய்பவர்கள், எப்போதும் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுபவர்கள். எப்போதும் பகவான் மாதாஜி எப்போது பகவான் பக்தி தொண்டில் ஈடுபடுவார்கள். ஹரிபோல் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த சான்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிச்சு மாதாஜி. நெக்ஸ்ட் சான்ஸ் நீங்க வர வேண்டாம் பிளீஸ். சன்னியாமேந்திரிய கிரமா என்பதன் பொருள் என்ன? இது நான் சொன்னேன். ஓகேவா? சன்னியாமேந்திரிய கிரமா இல்ல அப்படின்னா புக் வச்சிருக்கோங்க, எடுத்து பார்த்துட்டு கூட சொல்லலாம். 12.34 இருந்தது. ஆப்ஷன்ஸ் சொல்றேன். உதவுகின்ற மக்கள், தூங்குவது, சாப்பிடுவது, அந்த மாதிரி புலன் இன்ப செயல்கள். அடுத்தது அனைத்து புலன்களையும் கட்டுப்படுத்துகிறது, அப்புறம் பேய்களை பின்தொடர்கிறது. இந்த ஆப்ஷன் மாதாஜி. அனைத்து புலன்களையும் கட்டுப்படுத்துகிறது. ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. சன்னியாம் இந்திரிய கிரமா அப்படின்னா எல்லா புலன்களையும் நம்ம கட்டுப்படுத்தி வைக்கணும். அப்படி கட்டுப்படுத்தி இருந்தாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி ஞான யோகம் மூலமா முன்னேற முடியும். அதாவது தோன்றாத அருவத்தை பண்றவங்க, அதை பிரார்த்தனை பண்றவங்களுக்கு பலன் கிட்டுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அவங்களும் பக்குவம் அடைந்தவர்கள் தான், அவங்களுக்கும் பலன் கிட்டும். பட் சிரமமான ஒரு விஷயம். பின்வருவனவற்றில் எது உருவகமான ஆத்மாவுக்கு எளிதானது? உருவமுடைய ஆத்மாவுக்கு எது எளிதானதுன்னு கேட்டிருக்காங்க. ஞான யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, அஷ்டாங்க யோகா? பக்தி யோகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஏன் நம்ம டிவோட்டிஸ்ல யாரும் பிரபுஸ் யாரும் இல்லையா? எல்லாருமே மாதாஜிஸா? அர்ச்ச விக்கிரகா என்பது உச்ச இறைவனின் டேஷ் ஆகும். சேவை, அவதாரம், உணர்தல், உருவம். உருவம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரி போல். உருவம்.
அடுத்த கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின். தூய பக்தி சேவைக்கான இணைப்பை ஒருவர் எவ்வாறு உருவாக்குகிறார்? ஆப்ஷன் ஏ நல்ல சங்கம் மூலம், ஆப்ஷன் பி ஒரு நல்ல ஆன்மீக ஆசிரியரை ஏற்றுக்கொள்வது, ஆப்ஷன் சி ஜபம் செய்வது மற்றும் பக்தி சேவையின் ஒழுங்குமுறை கொள்கைகளை கவனித்தல், ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். மேலே உள்ள அனைத்தும் மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. கிளாஸ் நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியுது இதுல இருந்து. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வாஞ்சாகல்பதருபஸ்ய கிருபசிந்துபே வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव की जय, श्री प्रभुपादा की जय। हरे कृष्णा।